அத்தியாயம் 6. அப்போ நாளைக்கு பார்க்கலாமா என்று புறப்பட்டு கொண்டிருந்தான் கதிரவன். குருவிகள் அந்தரத்தில் சிறகசைத்து டாட்டா காட்டிக் கொண்டிருந்தன. இன்ஸ்பெக்டர் பைக்கை நிறுத்தி இறங்கினார். நடைபாதையின் 2 பக்கங்களில் மண் தொட்டிகளில் செல்லமான செடிகள் பின்னோக்கி செல்ல சரக் சரக் என்று ஸ்டேஷனுக்குள் நுழைந்து தன் மேஜையில் அமர்ந்தார். சப் இன்ஸ்பெக்டரின் நாற்காலியை பார்த்தார். காலியாக இருந்தது. ரைட்டர் மூக்கின் நுனியில் அபாயகரமாய் கண்ணாடியை தாங்கிக் கொண்டு எழுதி கொண்டிருக்க, அடுத்த ஹாலில் பெஞ்சில் அமர்ந்திருந்தவர்களை விரட்டி கொண்டிருந்தான் ஒரு கான்ஸ்டபிள். டிராயரில் இருந்து ஒரு ஃபைலை எடுத்து மேஜை மேல் போட்டுக்கொண்டு டெலிஃபோனை எடுத்தார். ஹலோ, ஜீவகன் இருக்காரா? அவரோட தான் பேசணும். காத்திருக்கையில் தொப்பியை கழட்டி வைத்துவிட்டு மூடியை எடுத்துவிட்டு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் குடித்தார். ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஸ்விட்ச் போட பெரிய முனகலுடன் மின்விசிறி சுழல துவங்கி அறையின் சுவரெல்லாம் டியூப்லைட்டின் வெளிச்சத்தை அலைக்கழித்தது. ஹலோ மிஸ்டர் ஜீவகன், நான் இன்ஸ்பெக்டர் விமல் பேசுகிறேன். குட் ஈவினிங். முந்தா நாள் பிரின்ஸ் பார்க்கறதுக்காக டென்னிஸ் ராக்கெட் ஒன்று அனுப்பியிருந்தேன். இன்னும் ரிப்போர்ட் தரல. நீங்கள் டிஎஸ்பி என் தலையை திங்கிறாரு. இந்த வாரத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய கேஸ் இது. டிலே ஆகிறது ரொம்ப தொந்தரவாகிடும். பிரின்ஸ் எடுத்தாச்சு சார். கம்பேரிசன் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அரை மணியில் ரிசல்ட்டு சொல்லலாம். ஃபோனில் ரிசல்ட்டை சொல்கிறேன். ரிட்டர்ன் ரிப்போர்ட்டை காலையில் அனுப்பி வைக்கிறேன். லேபில் 2 டெக்னீஷியன்ஸ் லீவு, அதான் டிலே. ஓகே, அரை மணியில் சொல்லுங்கள். டெலிஃபோனை வைத்தார். எங்கய்யா ஏட்டு? ஃபோன் வந்துச்சு சார். தியேட்டரில் ஒரு கலாட்டான்னு. அவரும் 804ம் போயிருக்காங்க. கிருஷ்ணனை கூட்டி வர சொன்னேனே, என்னையாச்சு? ஒரு கையில் சாராயம், இன்னொரு கையில் விரிச்ச கத்தி வச்சுக்கிட்டு அசிங்கமாக பேசுகிறான் சார். அதெல்லாம் வர முடியாது. உங்கள் இன்ஸ்பெக்டரை வேணும்னா இங்கே வந்து பார்க்க சொல்லுங்கிறான் சார். சே, உங்களுக்கெல்லாம் எதுக்கியா காக்கி சட்டை? கழட்டி போட்டுட்டு ஸ்டேஷனில் பொட்டி தூக்குறதுக்கு போகிறது தானே. தம்மா துண்டு பய இழுத்துக்கிட்டு வாயான்னா கத்தி வச்சிருக்கானா. இவனுக்கெல்லாம் நான் என் பயிற்சியை நிரூபித்து காட்டணுமா? ஏட்டு வந்ததும் 4 பேரா போய் பொடரியில் தட்டி கொண்டாங்க. இங்க கத்தியை பார்க்குறேன் நானும். விமல் வெள்ளை காகிதம் எடுத்து சில இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எழுத ஆரம்பித்தார். தலைக்கு மேலிருந்த மறைந்த பிரதமரின் படத்தின் காய்ந்த மாலை ஃபேன் காற்றுக்கு தக்கபடி அசைந்து கொண்டிருக்க, அந்த 4 பேரும் உதடுகள் முழுக்க சிரிப்பேந்தி உள்ளே வந்து ஆள் மாற்றி வணக்கம் சொன்னார்கள். ஒருவன் எலுமிச்சை பழம் நீட்டினான். வாங்கி மேஜையில் வைத்துவிட்டு, என்ன என்றார் விமல். அன்னைக்கே வந்து உங்ககிட்ட தேதி வாங்கிட்டு போனோம் சார். அழைப்பு அச்சாகி வந்துடுச்சு. அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நினைவுபடுத்திட்டு போகலாம்னு என்று ஒரு அழைப்பிதழை ஒருவன் நீட்டினான். எதுக்காக இது என்று யோசனையாக வாங்கினார். கபடி போட்டி சார். நாளை காலையில் 7 மணிக்கு டிஎஸ்பி ஐயா துவக்கி வைக்கிறாரு. நீங்களும் பேசுறீங்க சார். அன்னைக்கே கேட்டுக்கிட்டோமே. அட, ஏன் ஒப்புதல் இல்லாமல் பேரையெல்லாம் ஏங்க அச்சில் போட்டீங்க? சொல்ல முடியாது, பார்க்கலான்னு தானே சொன்னேன். அப்படி இல்லைங்க, ஐயா அவசியம் வரணுமுங்க. முடியாதுப்பா. நாளைக்கு திருச்சியில் செஷன் கோர்ட்டில் ஒரு கேஸுக்காக நான் ஆஜராக வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒப்புதல் இல்லாமல் இனிமே பேரை போடாதீங்க. போயிட்டு வாங்க. அவர்கள் போனதும் மறுபடி எழுத ஆரம்பித்தார். டெலிஃபோன் எடுத்து, ஹலோ சார், போலீஸ் ஸ்டேஷனா என்றது பரபரப்பான குரல். ஆமாம், யார் நீங்கள்? என்ன விஷயம்? சார், நான் தேவா காலனிலேருந்து பேசுகிறேன். சேதுராமன் என் பேர். எங்கள் காலனி மொட்டை மாடியில் ஃபுல்லாக குடிச்சிட்டு கைப்பிடி சுவத்தில் ஏறி நின்றுக்கிட்டு கீழே குதிக்க போறேன்னு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாரு காலனி ஓனர். கீழே ஒரே கூட்டம். நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம். யாராச்சும் மாடிக்கு ஏறி வந்தாலும் குதிச்சிடுவேங்கிறாரு. ஐசி, நாங்கள் உடனே வரோம். கீழே அவர் குதிச்சுட்டா தாங்குற மாதிரி 7-8 பேரை கும்பலாக நிறுத்தி வைங்க. ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் செஞ்சீங்களா? இல்லை சார். சரி, இதோ வரோம் என்று வைத்துவிட்டு, ஜீப்பை ரெடி பண்ண சொல்லுப்பா. ஒரு 4 கான்ஸ்டபிள்ஸ் வண்டியில் ஏற சொல்லியா என்று பரபரப்பாக டெலிஃபோனை உபயோகித்து, ஃபயர் சர்வீஸா? ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். உங்கள் யூனிட் அப்படியே தேவா காலனிக்கு உடனே வாங்க. ஒரு நபரை காப்பாற்றணும். உங்ககிட்ட பெரிய நெட் இருக்கா? மேலேருந்து குதிச்சா தாங்கி பிடிக்கிற மாதிரி இல்லையா? கிழிஞ்சிருக்கா? பரவாயில்ல, எடுத்துகிட்டு உடனே வாங்க என்று வைத்துவிட்டு மறுபடி டயல் செய்து, ஹலோ டாக்டர், நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். ஆம்புலன்ஸ் அவைலபிளா? இல்லையா? பரவாயில்ல, தேவா காலனிக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டோட ஒரு டாக்டரை உடனே அனுப்பி வைங்க. ஆமாம், தேங்க்யூ. ஃபோனை வைத்துவிட்டு ரைட்டர் பக்கம் திரும்பி, மகாலிங்கம், டிஎஸ்பிக்கு தகவல் சொல்லிடியா. லேப்ல இருந்து ஜீவகன் ஃபோன் செஞ்சு ஒரு ரிசல்ட் சொல்வாரு, குறிச்சு வை என்று வாசலுக்கு நடந்து கொண்டே சொல்லி தயாராயிருந்த ஜீப்பில் ஏறிக்கொண்டு, தேவா காலனி போயா வேகமா என்றார். கருங்கற்கள் நடப்பட்டு முள்கம்பிகள் நெய்யப்பட்டு விஸ்தீரணமாக காலனிக்கு வேலி அமைக்கப்பட்டிருந்த முகப்பில் சிமெண்டில் ஆர்ச் மாதிரி அமைக்கப்பட்டு சிமெண்ட் பிளாக்குகளில் தேவா காலனி என்று இருக்க, அதன் தலைமேல் முதுகு வளைந்த ஒரு ஒற்றை டியூப்லைட். உள்ளே எதிரெதிரே முகம் பார்த்து கொண்டு 2 நீல கட்டிடங்கள். ஒவ்வொன்றும் 4 மாடிகள். ஒவ்வொரு தளத்திலும் வரிசையாய் ஒரே மாதிரியான 10 வீடுகள். 2 பிளாக்குகளில் ஒன்றின் கீழ் காலனியின் மொத்த ஜனத்தொகையும் முகாமிட்டிருக்க,
எல்லோரும் பரபரப்பாக மொட்டை மாடியை பார்த்து, வேணாம் சொன்னா கேளுங்க, இறங்கி வாங்க என்ற செய்தியை வேறு வேறு மாதிரி கத்திக்கொண்டிருக்க, கட்டிடத்தின் உச்சியில் கைப்பிடி சுவரின் மேல் வெளிப்பக்கமே 2 கால்களையும் தொங்க விட்டு கொண்டு மடக்கி கட்டின வேஷ்டியோடு ஒரு கையில் உயரமான மது பாட்டிலோடு உட்கார்ந்திருந்தார் அவர். கீழே இருந்து கிட்டத்தட்ட 70 அடி 75 அடி உயரம். குறுக்கே குறுக்கே ஜன்னல்களின் சன்ஷேடுகள் நேராய் சன்ஷேடுகளால் தடுக்கப்படாமல் குதித்தால் இடுப்பெலும்பு சத்தியமாய் உடைந்து போகும். தலை குப்புற நீச்சல் குளத்தில் போல குதித்தால் சுற்றிலும் சுலபமாக எலும்புகளைத்தான் பொறுக்கலாம். மக்கள் ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டிருந்தார்கள். மொட்டை மாடிக்கு போய் பார்த்தீங்களா? கதவை அந்த ஆளு மொட்டை மாடி பக்கமாக சாத்தி வச்சுட்டாரு. யாரும் மாடிக்கு போக முடியல. போலீஸுக்கு ஃபோன் செஞ்சாச்சா? செஞ்சாச்சு, வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மொட்டை மாடிக்கு படியை தவிர வேற வழியா போக முடியாதா? வேற வழி இல்லையே, பக்கத்துல வேற கட்டடம் எதுவும் இல்லை. அழுதுகிட்டே கத்துறாரே, யார் அவரு? மகனா? மகனா? அவருக்கு தான் பிள்ளையே இல்லையே, ஒரே தம்பி இவர் தான். பக்கத்துல தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறவன் மச்சான். இந்த ஆளு ஏன் இப்படி படுத்துறாரு? சமீபத்துல அவர் ஒய்ஃபு செத்து போனதுல இருந்தே ஓவரா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அம்மா பேர்ல தான் இந்த காலனியே கட்டினாரு. இப்ப கூட அவங்க பேரைத்தான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, அங்க பாருங்க, உட்கார்ந்துருந்தவரு கைப்பிடி சுவத்து மேல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கைப்பிடி சுவரின் மேல் நின்று கொண்டே லேசான தள்ளாடலுடன் முன்னும் பின்னும் நடக்க ஆரம்பித்தார். அவர் உதடுகள் எதையோ முணுமுணுத்து கொண்டிருந்தன. கீழே இருந்து கைகளை குவித்து உச்சமான குரலில் கத்தினான். முடியாது, அவளை நான் பார்க்கணும். என் தேவா என்னை விட்டுட்டு போயிட்டா. அவளை தேடி நானும் போயாகணும். என் தேவா என்னை கூப்பிடுறா, வர சொல்றா. பாட்டிலை மேலும் கவிழ்த்து கொண்டார். கீழே பரபரப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்க கிணிகிணி என்று முதலில் வந்து நின்றது ஃபயர் சர்வீஸ் வண்டி. அதைத் தொடர்ந்து ஜீப்பின் டயர்கள் கிரீச்சிட குலுங்கி நின்றதும் விமல் இறங்கி அவசரமாக கூட்டத்தை விலக்கி கொண்டு மேலே நின்றவரின் நேர் கீழே வந்து நின்று கழுத்தை உயர்த்தி பார்த்தார். பௌர்ணமியை நோக்கின சந்திரனின் வெளிச்சத்தில் அவர் தெளிவாகவே தெரிந்தார். தீயணைப்பு படையினர் இறங்கி வந்து இன்ஸ்பெக்டர் அருகே வந்தனர். விமல் பரபரப்பாக உத்தரவுகள் இட்டார். நெட்டை வலுவா பிடிச்சுக்கங்க. நான் கட்டடத்துக்கு பின்பக்கம் டிரைனேஜ் பைப்பு வழியா மேலே போறேன். ஆள் செம குடியில் இருக்கான் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அருகில் மேலே இருந்து விழுந்து சிலிங் என்று உடைந்தது எம்டி பாட்டில். அவர் பேரனையா? ராஜசேகர். விமல் கைகளை குவித்து கொண்டு கத்தினார். மிஸ்டர் ராஜசேகர், நீங்க அங்கிருந்து விழுந்தா உயிர் பிழைக்க முடியாது. முதல்ல கீழே இறங்குங்க. ராஜசேகர் கீழே குனிந்து பார்த்து சிரித்தார். உயிர் போகணும்னு தானே குதிக்க போறேன். இன்னும் 5 நிமிஷம்தான் சார். அப்புறம் கலாட்டா பண்ண மாட்டேன். என் தேவா என்னை கூப்பிடுறா. சரியா அவ செத்த நேரத்துல நானும் சாகணும். என்னை யாரும் தடுக்காதீங்க. ஸ்டூபிட் என்று விமல் நேராய் கட்டிடத்தின் மாடிப்படிகள் இருக்கும் பகுதிக்கு ஓடினார். தீயணைப்பு படையினர் அங்கங்கே நைந்து கிழிந்து போய் இருந்த பெரிய வலையை சுற்றிலும் நின்று இழுத்து பிடிக்க ஆரம்பித்தனர். மேலே ராஜசேகர் கைப்பிடி சுவரின் மேல் நடக்க நடக்க கீழே இவர்களும் கொத்தாய் அவருக்கு நேர் கீழே நடந்தார்கள். விமல் மொட்டை மாடிக்கு செல்லும் கதவை முயன்று பார்த்தார். உடைக்க முடியவில்லை. நேராய் கட்டிடத்தின் பின்பகுதிக்கு வந்தார். கான்ஸ்டபிள்கள் இருவர் டார்ச் அடிக்க டிரைனேஜ் பைப்புகளை தேடினார். இல்லை. கீழே தரை வரைக்கும் வராமல் மேலேயே மொட்டை மாடியில் கைப்பிடி சுவரோடு லேசாக வளைந்து முடிந்து போயிருந்தன. தீயணைப்பு வண்டியை சைட் பகுதிக்கு கொண்டு வர சொன்னார். அதன் ஏணியின் நீளம் மொட்டை மாடி வரை போகாது என்பதை அறிந்தார். கட்டடத்தின் அமைப்பை சில வினாடிகள் ஆராய்ந்துவிட்டு, நீளமான கயிறு எடுத்துக்கிட்டு 2 பீசி மட்டும் என் கூட வாங்க என்று மாடிப்படிகளுக்கு ஓடி 4வது மாடியில் மூளைப்பகுதியில் இருந்த வீட்டிற்கு வந்தார். சார், உங்க வீட்டு பின் சிட் அவுட் வழியா மேல் சன்ஷேடுக்கு போகணும் என்று நுழைந்தார். சிட் அவுட்டின் கிரில் கைப்பிடியில் பூட்ஸை கலற்றி ஏறி மேலே ஏறிக்கொண்டார். மேலே பார்த்தார். மொட்டை மாடிக்கும் அந்த சன்ஷேடுக்கும் 10 அடிதான் உயரம். கீழே குனிந்து கயிறை வாங்கி கொண்டார். கயிறில் சுருக்கு போட்டு மேலே மொட்டை மாடியின் ஓரமாக கம்பிகள் 4 புறமும் இறுக்கப்பட்டு அழுத்தப்பட்டிருந்த டெலிவிஷன் ஆண்டனாவின் சென்டர் போலை நோக்கி கயிறை வீசினார். 3வது முயற்சியில் சரியாக கயிறு மாட்டிக்கொண்டது. ஒரு முறை இழுத்து சோதித்து பார்த்துவிட்டு பிடித்து கொண்டு கயிற்றை பிடித்து ஆண்டனா வளைய வளைய சுவரில் மிதித்து கொண்டு சரசர என்று ஏறி மொட்டை மாடியில் குதித்தார், சத்தமில்லாமல். ராஜசேகர் நின்று கொண்டிருந்த அதே மொட்டை மாடியின் வேறு ஒரு பகுதி. இன்ஸ்பெக்டர் அங்கே வந்துவிட்டதை கவனிக்காமல் அவர் கைப்பிடி சுவரின் மேல் நின்று கொண்டு ரேடியம் வாட்சில் நேரம் பார்த்து கொண்டே இருக்க, இன்ஸ்பெக்டர் மெதுவாக அவரை நெருங்கி கப்பென்று அவர் கைகளை பற்றி வலுவாய் மாடியின் உள்பக்கம் இழுத்து தன்மேல் சாய வைத்து பிடித்து கொண்டார். திமிர துவங்கிய ராஜசேகரின் கன்னத்தில் விழுந்த அறை அவரை மயக்கத்தில் ஆழ்த்தியது. கீழே இருந்த கூட்டம் பூராவும் திமுதிமுவென்று மேலே வர ஆரம்பித்தது. ஸ்டேஷனில் நாற்காலியில் அமர்ந்து அழுத கண்களுடன் சுவரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் ராஜசேகர். அருகில் 2 இளைஞர்கள். நீங்க அவருக்கு என்ன வேணும்
என்றார் விமல். அவர் தம்பி சார். உங்க பேரு? கௌரி சங்கர். உங்க அண்ணன் செஞ்சிருக்கிறது கிரிமினல் குற்றம், அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட், செக்ஷன் 309. இந்த மாதிரி நபர்கள்ல 2 பேரை உள்ள தள்ளி 6 மாதம் 1 வருஷம் வாங்கி தந்தாதான் சமூகத்துல ஒரு பயம் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் லபக்குன்னு பூச்சி மருந்தை முழுங்கிடுறது, அரளி விதைய அரைச்சிடுறது, இந்த மாதிரி கேஸுகள்ல பாதி பேருக்கு மேல நிஜமாவே செத்து போகணும்னு முழு மனசோட செயல்படுறது இல்ல. மனோ தத்துவ ரீதியா எல்லாரும் நம்ம மேல ஒரு இரக்கம் காட்டட்டும்னு ஒரு எண்ணம் இருக்கும். இல்ல சார், இவர் அப்படி இல்ல. எங்க அண்ணி 20 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ரொம்ப நெருக்கமா வாழ்ந்தவங்க. உடம்புக்கு முடியலன்னு சொல்லி இறந்தாலும் அந்த சாவை யாரும் ஜீரணிக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு திரும்பும்போது படிக்கட்டுல வழுக்கி தடுமாறி விழுந்து இறந்து போயிட்டாங்க சார். இதை அவரால் தாங்க முடியல. ஏற்கனவே எப்பயாவது குடிக்கிற பழக்கம் உண்டு. இந்த 20 நாளும் ஏராளமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 4 நாளைக்கு முன்னாடி மூட்டைப்பூச்சி மருந்தை எடுத்து குடிச்சிட்டு கதவை சாத்திக்கிட்டாரு. நான் இல்ல அப்போ. எங்க மச்சான் இதோ இந்த கதிர்வேலு கதவை மோதி உடைச்சு முட்டையை உடைச்சு வாயில ஊத்தி உடனே வாந்தி எடுக்க வச்சுட்டாரு. அருகே நின்ற கதிர்வேலு ஆமாங்க என்றான். ராஜசேகர் அவரை விட்டு பார்வையை நகர்த்தவில்லை. அப்ப நிச்சயமா அரெஸ்ட் செஞ்சு உள்ள தங்க வச்சிடுறேன். சார் வேணாம் ப்ளீஸ், கேஸெல்லாம் வேணாம். இனிமே இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாரு. அதுக்கு உத்தரவாதம் என்ன? கௌரி சங்கர் தன் அண்ணனின் தோளை தொட்டு அசைத்தான். சொல்லுங்க அண்ணே, இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லுங்க. கேஸ் போடுறேன்னு சொல்றாரு பாருங்க. ராஜசேகர் இன்ஸ்பெக்டர் பக்கம் திரும்பினார். சார், என் தேவா என்னை விட்டு பிரிஞ்ச சோகத்தை என்னால தாங்க முடியல. எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி கலவரப்படுத்தல. மிஸ்டர் ராஜசேகர், தற்கொலைங்கிறது பிரச்சனைக்கு முடிவாகாது. அது பிரச்சனையிலிருந்து தப்பிக்க நினைக்கிற ஒரு கோழைத்தனம். நிச்சயமா அது ஒரு வீரமான செயல் இல்ல. சட்டப்படி இப்போ நான் உங்களை கைது செய்யணும், கேஸ் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான செயலை மறுபடி செய்ய முயற்சிக்க மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நீங்க தற்கொலைக்கு பூச்சி மருந்து மூலமா முயற்சி செஞ்சிருக்கீங்க. இது பப்ளிக்கா நடந்த விஷயம். நான் முறைப்படி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நீங்க ஒரு வக்கீலை வரவழைச்சு ஜாமீன்ல வெளியே போகலாம். கேஸ் வாபஸ் ஆகணும்னா என்னோட மேலதிகாரியோட உத்தரவு வேணும் எனக்கு. பிறகு இன்ஸ்பெக்டர் விமல் ராஜசேகரை முறைப்படி கைது செய்ய கௌரி சங்கர் ஒரு வக்கீலை வரவழைத்து ஜாமீனில் அழைத்து செல்ல இனி நாம் முதல் அத்தியாயத்திற்கு செல்வோம். அத்தியாயம் 1. இருட்டில் நனைந்திருந்த பூமிக்கு வெளிச்சத்துவட்டல் நடந்து கொண்டிருந்தது. ராஜசேகர் தன் மார்பின் மேல் படர்ந்திருந்த தன் மனைவி தேவாவின் கையை மெதுவாக நீக்கிவிட்டு எழுந்தார். நழுவிய வேஷ்டியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு கட்டில் அருகே பாத்ரூம் செருப்புகளை தேடி அணிந்து கொண்டு அறையோடு ஒட்டிய பாத்ரூம் சென்றார். சுவாரஸ்யமாக குளித்துவிட்டு திரும்பி அறைக்கு வந்தபோது தேவா பெட்ஷீட்டுகளை கொட்டாவிகளின் நடுவே மடித்து கொண்டு இருந்தாள். 40 வயதுக்கு இளமை இன்னும் உட்கார்ந்திருந்தது. எங்க இவ்வளவு சீக்கிரமா புறப்படுறீங்க? சொல்லல உங்ககிட்ட? ஊட்டி போறேன். அங்கே எஸ்டேட் விலைக்கு வருது. சுத்தி பார்த்துட்டு அது சம்பந்தமா பேசிட்டு வரலாம்னு போறேன். உங்க தம்பியும் வராரா? இல்ல, நான் ஒன்றும் முடிவெடுத்து போகல. சும்மா ஒரு சர்வே மாதிரி பார்த்துட்டு வரத்தான் போறேன். 3 நாள்ல திரும்பிடுவேன். சரி, டிஃபன் சாப்பிட்டு புறப்படுறீங்களா? இல்லம்மா, நேரம் இல்ல. காப்பி மட்டும் கொடுத்துரு. ராஜசேகர் ட்ரெஸ்ஸிங் மேஜை முன் அமர்ந்து கவனமாக அலங்காரம் செய்து கொண்டார். மீசையையும் காதோரங்களையும் உன்னிப்பாக பார்த்து டை பூசிக்கொண்டார். அயல் நாட்டு மெல்லிய துணியில் தைத்த ஜிப்பா அணிந்து பாலியஸ்டர் வேஷ்டி கட்டிக்கொண்டார். சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்து கீழே வந்தார். சோஃபாவில் அமர்ந்து கௌரி சங்கர் பேப்பர் படித்து கொண்டிருந்தான். புறப்பட்டாச்சாண்ணா? ஆமா, இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் கம்பல்சரி டெபாசிட் பணம் கட்டணும். ஞாபகமா கட்டிடு. என்ன? சரி, நான் 3 நாள்ல வந்துடுவேன். சரி. தேவா காப்பி கொண்டு வந்து நீட்டினாள். வாங்கி அருந்திவிட்டு வாசலுக்கு வந்தார். கார் தயாராய் நின்று கொண்டிருந்தது. வண்டி எடுப்பா, என்னை திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் பின்பக்கம் அந்த டிங்கர் ஒர்க்கை பார்த்து வச்சுடு. என்ன? சரிங்கய்யா என்று காரின் கதவை திறந்து வைத்தான் டிரைவர். ஏறிக்கொண்டார். கார் புறப்பட்டு போனது. அத்தியாயம் 2. ஊட்டி. மலர்கள் நிரந்தரமாக நனைந்திருந்தன. சாலையை உலரவிடாமல் பனி. கழுத்திற்கு இதமாக மஃப்ளர் சுற்றி கொண்ட ராஜசேகர் குறிப்பிட்ட அந்த லாட்ஜை அடைந்தார். வரவேற்பு பகுதியில் டை கட்டின இளைஞன் முன்கூட்டி பதிவு செய்யப்பட்டிருந்த தன் அறையின் சாவியை வாங்கி கொண்டு, எனக்கு ஏதாவது செய்தி இருக்கா? இருக்கு சார் என்று ஒரு மடக்கப்பட்ட துண்டு சீட்டை நீட்டினான். வாங்கி பிரித்தார். அதில் வந்துவிட்டோம். ஸ்வர்ணா லாட்ஜ், அறை எண் 207 என்று இருக்க ராஜசேகரின் முகத்தில் உற்சாகம் பரவியது. அறைக்கு வந்து லக்கேஜை வைத்துவிட்டு அவசரமாக முகம் கழுவி கொண்டார். வேறு உடை அணிந்து கொண்டார். சிறிய கைப்பையை எடுத்துக்கொண்டு அதில் பணம் 100 ரூபாய் தாள்களாக கொஞ்சம் எடுத்து வைத்து கொண்டார். அறையில் இருந்த போனை எடுத்தார். ஹலோ ரிசப்ஷன் என்றான் இளைஞன். ஹலோ, ரூம் நம்பர் 113 ராஜசேகர் பேசுகிறேன். என்னை விசாரித்து யார் ஃபோன் செஞ்சாலும் நான் குன்னூர் போயிருக்கிறதா தகவல் சொல்லிடுங்க. ஓகே சார்.
போனை வைத்துவிட்டு மெலிதாக விசில் அடித்து கொண்டு அறையை சாத்தி கொண்டு புறப்பட்டார். சாலையில் குளிர்ச்சியாக சாரல் பெய்து கொண்டிருந்தது. கோட் அணிந்து குல்லாய் அணிந்து மக்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். டூரிஸ்ட் பஸ்களில் ஜன்னல்கள் முழுக்க பற்களை காட்டிய முகங்கள். விரைவாக நடந்து சொர்ணா லாட்ஜை அடைந்தார். வரவேற்பு பகுதியை கடந்து மாடிப்படிகளில் ஏறி 2வது ஃப்ளோருக்கு வந்து அறை எண் 207க்கு நடந்தார். அதன் வாசலுக்கு வந்து ஏமாந்தார். வெளிப்புறம் பூட்டியிருந்தது. குழப்பமாக சில வினாடிகளை கடத்திய போது ஒரு சிறிய ரூம் பாய் ஓடி வந்தான். சார், உங்க பேர் என்ன? ராஜசேகர். நீங்க வந்தா சொல்ல சொன்னாங்க. இந்த ரூம்ல இருக்கிற 2 பேரும் போட் ஹவுஸ் போயிருக்காங்க. 6 மணிக்கு திரும்புவோம்னு சொன்னாங்க. ராஜசேகர் வாட்சை பார்த்தார். மணி 4:15. மறுபடி படிகள் இறங்கி வெளியேறி ஒரு காலி டாக்ஸியை அழைத்து ஏறிக்கொண்டு போட் ஹவுஸ் போப்பா என்றார். 15 நிமிடங்களில் ஜிலுஜிலுவென்ற பல நிறங்களில் படகுகள் சுமந்த உற்சாகம் கொப்புளிக்கிற மனிதர்களை சுமந்த ஏரியின் அருகே இருந்தார் அவர். விதவிதமான உடைகளில் ஜோடி ஜோடியாய் கும்பல் கும்பலாய் நின்ற அமர்ந்திருந்த மக்களுக்கு நடுவே மெதுவாக நடந்து சுற்றிலும் பார்த்து அவர்களை தேடினார். போட் ஹவுஸின் தலையில் இருந்த ஸ்பீக்கர் படகுக்கு பதிவு செய்து கொண்டிருந்தவர்களை வரிசையாக அழைத்து கொண்டிருக்க நடந்தார். சுற்றிலும் தேடினார். ரெஸ்டாரண்டை நோக்கி சென்றார். பார்த்துவிட்டார். ஏரியின் கரையோரமாக புல்வெளியில் தனிமையாக தோளில் புடவையின் முனை கம்பத்தில் ஏற்றின கொடியாக துடித்து கொண்டிருக்க அவள் இவரை கவனிக்கவில்லை. ஏரியில் தூரத்தில் நீரை கிழித்து கொண்டு சென்ற மோட்டார் படகை ஒரு குழந்தைத்தனமாய் உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஷாம்பூவில் பிசிர் பிசிராக்கப்பட்ட வெல்வெட் தலைமுடிகள் காற்றில் அலைக்கழிந்து கொண்டிருந்தன. ராஜசேகர் ஓசைப்படுத்தாமல் மெதுவாக அவளை நோக்கி முன்னேறி அவளுக்கு நேர் பின்னால் புல்வெளியில் அமர்ந்து ஒரு புல்லை சத்தமின்றி பிடுங்கி மெதுவாக அவளின் காதில் புல்லின் நுனியை நுழைக்க அவள் உடம்பு பூரா சிலிர்த்து சட்டென்று திரும்பி பார்த்து முகம் முழுக்க சிரித்தாள். 25 வயது இருக்கலாம். அகலமான கண்கள், கவனிப்பான அலங்காரம், ஈரமான உதடுகள், முடிச்சு போடப்பட்ட ஒற்றை செயின், எடுப்பான உங்கள் அனுமானத்திற்குரிய அங்கங்கள். ஹலோ ராஜா, எப்போ வந்தீங்க என்று அவரின் கையை சுலபமாக எடுத்து சுதந்திரமாக தன் மெத் மடியில் வைத்து கொண்டாள். மெல்லிய விரல்கள் கொண்ட அவள் கையை பிடித்து கொண்டு, வந்து 1 மணி நேரம் ஆச்சு ஜெயா. உன் லெட்டரை பார்த்துட்டு எவ்வளவு ஆர்வமா சொர்ணா லாட்ஜ் வந்தேன் தெரியுமா? பூட்டை பார்த்ததும் ஒரே எரிச்சல். ரூம் பையன் தகவல் சொன்னதும் உடனே இங்கே வந்துட்டேன். பின்ன என்னங்க, இத்தனாம் தேதி ஊட்டி வரவும் இந்த லாட்ஜில் இடத்தை குறிப்பிட்டு கடிதம் தரவும்னு மொட்டையாக எழுதியிருந்தீங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு வரப்போறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? வாஸ்தவம், நான் விபரமாக எழுதலை. சரி வா போகலாம். எங்க? ரூமுக்கு என்று கண்ணடித்தார். வந்ததுமே வா, சாவி என்கிட்ட இல்லை, அண்ணன் வந்துடட்டும். எங்க அவன்? ஒரு போட் எடுத்துக்கிட்டு ஏரியில் போயிருக்கான். வரட்டுமே, என்ன அவசரம் ராஜா? இல்லை ஜெயா, என்னை தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்துட்டா வம்பு. அப்பா, எவ்வளோ பயப்படுறீங்க? என்ன செய்கிறது ஜெயா, சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தி வச்சுட்டேனே. அந்த திரை கிழிஞ்சதுன்னா எத்தனை சிக்கல் வீட்டிலையும் வெளியிலையும். இல்லை ராஜா, நீங்கள் தான் சிக்கலை மேலும் சிக்கலாக்கிக்கிட்டே போறீங்க. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறதுங்க? காத்துக்கிட்டு இருக்கியா? எதுக்கு? ஒரு வெளிப்படையான அந்தஸ்துக்கு. நீங்களே நினச்சி பாருங்க. நம்ம பழக்கம் ஏற்பட்டு 3 வருஷம் ஆச்சு. ஒரே ஊரில் இருந்தும் தபால் எழுதி அந்த ஊருக்கு வந்துடு இந்த ஊருக்கு வந்துடுன்னு என்ன அலக்கழிச்சு என்னோட இருக்கீங்க. ஒரு தடவையாவது உள்ளூரில் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஜெயா, அதான் சொன்னேனே, கௌரவம்னு ஒன்று இருக்கே. எனக்கு மட்டும் அது இல்லையா? நான் என்ன தொழிலா நடத்துகிறேன்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவளை வளைச்சு போட்டுட்டீங்க. ஜெயா, என்னம்மா இது? 2 மாசத்துக்கு அப்புறம் சந்திக்கிறோம். இனிமையா பேசாம இப்படி பாயறிய கண்ணா? என்ன குறை வச்சிருக்கேன் உனக்கு? சொல்லு. உன் அண்ணன் மூலமா மாசம் 2000 ரூபாய் தந்து எவ்வளவு சௌக்கியமா வச்சிருக்கேன் உன்னை. அது போதுமாங்க ஒரு பொண்ணுக்கு? சரி விடு, அடுத்த மாசத்துலேருந்து 200 ரூபாய் சேர்த்து அனுப்புகிறேன். ஐயோ, நான் அதை சொல்லலை. இப்போ நீ எதையும் சொல்ல வேணாம், கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று சுற்றிலும் பார்த்துவிட்டு அவள் கையை எடுத்து இதழ்களில் ஒற்றி கொண்டார். சரி, இந்த தடவை என்ன சொல்லிட்டு வந்தீங்க வீட்டில்? ஊட்டியில் எஸ்டேட் ஒன்று விலைக்கு வருது, போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்பிட்டாங்களா? நம்பாம? பாவம் ராஜா, உங்களுக்கு எவ்வளவு திமிரு! இப்படி துரோகம் செய்யலாமா நீங்கள்? என்ன நீ ட்ராக்கையே மாத்திர? நம்ம முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானைன்னு 2 பேர் இல்லையா? ஆனால் முருகன் 2 பேருக்கும் தாலி கட்டினாரு. உனக்கு ஒன்று கட்டிட்டா போச்சு. வா, ரூமில் கட்டுறேன். ஊரறிய கட்டுங்க. எனக்கும் விருப்பம்தான். ஜெயா மாதிரி அழகான பொண்டாட்டியோட 4 இடத்துக்கு போனால் எனக்கும் மதிப்பு தான். ஆனால் நடக்கிற காரியமா? ஏன் ராஜா நடக்காது? தேவா ஒத்துக்கணுமே. ஒத்துக்கலைன்னா உன்னை கல்யாணம் செய்துக்க முடியாது. சட்டப்படி குற்றம் அது. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? சொல்லு. தேவா இருக்காளே, அந்த காலத்து பொண்ணு, சுத்த கர்நாடகம்.
என் கல்யாணத்தப்போ அவளை எனக்கு எங்க அப்பா அம்மா முடிவு செஞ்சப்போ அவளை நான் பார்க்கவே இல்லை தெரியுமா? அவங்களே பார்த்து பொண்ணு உனக்கு பிடிக்கும்டான்னாங்க. சரிதான்னு கட்டிட்டேன். வாழ்ந்து சலிச்சாச்சு, நிறையா சம்பாரிச்சாச்சு, சொத்தை அனுபவிச்சாச்சு. சுகத்துக்கு தேவா சலிப்பு தட்டின சமயத்துல தான் உன்னை சந்திச்சேன். அப்பாடா, இனிமேயும் நம்ம வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்குமுன்னு ஒரு தெம்பும் பரபரப்பும் ஏற்பட்டுச்சு. அதே சமயத்துல இந்த பாலா போன பிரஸ்டீஜ்னு ஒன்று இருக்கே, அதுக்கு பயந்து தான் உன்னை ஊட்டிக்கு வா, பெங்களூர் வா, மெட்ராஸ் வான்னு இழுத்தடிக்க வேண்டியதா இருக்கு. ஜெயா மௌனமாக இருக்க அவள் முகத்தை தன் பக்கமாக திருப்பி, ஏய், ஏன் அமைதியாயிட்ட? கோமா? நான் என்னம்மா செய்வேன் என்றார். நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். அண்ணன் ஏதோ யோசனை வச்சிருக்கு, சொல்லும், கேட்டுக்கங்க. எங்க இன்னும் காணோம் என்று படகுகள் வந்து நிற்கிற புறப்படுகிற பகுதியில் பார்த்து, அதோ வர்றான் சுகுமார் என்றார் ராஜசேகர். கட்டம் கட்டமாய் போட்ட முழுக்கை சட்டையும் கெட்டியான துணியால் பேண்ட்டும் போட்டுக்கொண்டு காற்றில் கலைந்த தலைமுடிகளை ஒதுக்கி கொண்டே உதடு கொள்ளாமல் சிரித்து கொண்டே வந்த சுகுமார் அவர்கள் அருகில் அமர்ந்து, வாங்க சார், முதலே வந்தாச்சா என்றான். 1/4 மணி நேரமாச்சு இங்கே வந்து என்றார். ராஜசேகர் தன் ஜிப்பா பையில் இருந்து சிகரெட் கேஸ் எடுத்து திறந்து ஒன்றை எடுத்து வாயில் வைத்து கொள்ள அதை கொளுத்த உதவினான் சுகுமார். எத்தனை நாள் இங்கே சார் என்றான். 3 நாள். 3 நாள் தானா? 1 வாரத்துக்கு மேலாகும்னு நினச்சேன். என்னப்பா செய்கிறது, மேலிடத்துக்கு பதில் சொல்லியாகணுமே என்று ராஜசேகர் சொன்னபோது அவன் முகம் சற்று சுருங்கியது. அப்போ என் தங்கை உங்களுக்கு முக்கியமா படலையா? இன்னைக்கு இல்லைன்னாலும் ஒரு நாள் அவளுக்கு அந்தஸ்தான வாழ்க்கையை தருவீங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன் சார். என்ன ஆச்சு இன்னைக்கு? அண்ணன் தங்கச்சி 2 பேருமே ரொம்ப சூடா இருக்கீங்களே. உங்க கூட கொஞ்சம் விபரமா பேசணும் சார். பேசுவோம். 3 நாள் இருக்க போறேன். அப்புறம் என்ன, நிதானமா பேசுவோம். முதல்ல உன் சூடு கொஞ்சம் குறையணும். இந்தா, இதுல 200 ரூபாய் இருக்கு, போய் விஸ்கி சாப்பிடு. அவன் பதில் பேசாமல் வாங்கி பாக்கெட்டில் திணித்து கொண்டான். ஏய், ரூம் சாவி கொடுத்துட்டு போ. எடுத்து கொடுத்து விட்டு நாளை காலையில உங்ககிட்ட பேசுறேன் என்று நடந்து சென்றான். போலாமா ஜெயா என்று எழுந்து கொண்டார். கிழவனுக்கு அவசரம். ஏய், நான் கிழவனா? சேச்ச, காலை. இரு பேசிக்கிறேன் என்று சிரித்து கொண்டே அவள் கையை பற்றி அவளை எழுந்திருக்க வைத்தார். எழுந்ததும், ஜெயா, நான் முன்னாடி நடக்கிறேன், ஒரு 10 அடி இடைவெளி விட்டு பின்னாடி வா. நான் டாக்ஸியில் ஏறினதும் நீயும் வந்து ஏறிக்கலாம், என்ன என்றார். பாத்தீங்களா, இதெல்லாம் என்ன அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? வந்து லேக்குக்கு வந்திருக்கிறவங்கள ஒரே ஒரு தெரிஞ்ச முகம் இருந்தாலும் போச்சு, எல்லாம் போச்சு. ப்ளீஸ் டார்லிங், இவ்வளவு பயம் இருக்கிறவரு எதுக்காக என்ன விரும்புறீங்க? உனக்காகத்தான். அப்போ என் உடம்பு மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். சேச்ச, என்ன ஜெயா இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசுற? என் வயசுக்கு நான் உன்னை இதயபூர்வமா காதலிக்கிறேன்னு வசனம் சொன்னா அது பைத்தியக்காரத்தனமா படும். ஆனா என் மனசுல உனக்காக ஒரு இதமான ஏக்கம் நிச்சயமா இருக்குமா. உடம்பு தான் என் தேவைன்னா அதுக்கு குறிப்பா நீ எதுக்கு? ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதத்துல. அனுபவிக்க மாட்டேன்னா சொல்லு. எப்படியோ நீ என்ன கலைச்சிட்ட, அதான் உண்மை. இவ்வளவு பேசுற நீங்க என்ன மறுபடி ஆரம்பிச்சிடாத. நிதானமா எல்லாம் அப்புறம் பேசலாம். இப்போ லாட்ஜுக்கு போகலாம், எனக்கு பசிக்குது. பசி வயத்துல மட்டும்தானே என்று சிரித்தாள். அப்பாடா, சிரிச்சிட்ட. இந்த சிரிப்பு எப்பவும் நிலையா இருக்கணும். அப்படின்னா நீங்க போச்சுடா மறுபடி. சரி, அப்புறம் பேசலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் போலீஸ் மாதிரி உங்களை ஃபாலோ செய்கிறேன், சரிதானே? அப்படியாக நடந்து அவர்கள் டாக்ஸியில் ஏறி ஜெயாவின் லாட்ஜ் வந்து அறைக்கு வந்தார்கள். வந்ததும் அணைத்து கொண்டார் இறுக்கமாக. எத்தனை நாளாச்சு ஜெயா என்று முத்தமிட்டார். அத்தியாயம் 3. சேரிங் கிராஸில் இருந்து பொட்டானிக்கல் கார்டனை நோக்கி அவர்கள் நடந்து கொண்டிருந்த அந்த 7 மணி காலையில் காற்று வெண்மையாய் பனி முகமூடி அணிந்து கொண்டிருந்தது. ஹெட்லைட்டை போட்டுக்கொண்டு ஒரு அம்பாசிடர் கார் அவர்களை கடந்து போனது. ஒரு மாநிற குதிரையை பிடித்து கொண்டு கருப்பு ஸ்வெட்டர் அணிந்த குல்லா போட்டவன் எதிரே மெதுவாக நடந்து வந்தான். என்ன, யாருமே பேசாம வந்துகிட்டு இருக்கோம் என்றார் ராஜசேகர். அருகில் சிகப்பு கலரில் ஷால்வை போர்த்தி கொண்டு மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு நடந்த ஜெயா திரும்பி 2 அடி பின்னால் நடந்த சுகுமாரை பார்த்தாள். அவன் தன் சிகரெட்டை ஆழமாக உறிஞ்சி கொண்டு சற்று வேகமாக நடந்து ராஜசேகருக்கு வலப்புறமாக அவருக்கு இணையாக சேர்ந்து கொண்டு, சார், எனக்கு ஒரு விஷயம் தெளிவாகணும் என்றான். என்ன, சொல்லு, தெளிவுபடுத்திடலாம். என் தங்கையோட நீங்க ஆரம்பத்துல பழக ஆரம்பிச்சப்போ நான் வந்து உங்களை சந்திச்சு சத்தம் போட்டேன். எங்க ஏழ்மை நிலையை பயன்படுத்தி பணத்தால எங்க வாயை அடைச்சதோட கவலைப்படாத ஜெயாவை நான் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க, நினைவிருக்கா? ஆமா, சொன்னேன். இப்போவும் தான் சொல்றேன். ஜெயா என்னோட இன்னொரு மனைவி தான். என் மனசுக்குள்ள எப்போவோ அங்கீகரிச்சாச்சு. சமுதாயத்துக்கு தான் இன்னும் தெரியப்படுத்தல. சொல்லு. இத மாதிரி அழகா ஏதாச்சும் பேசிடுறீங்க. என் தங்கைக்கு நல்ல எதிர்காலத்தை நான் அமைச்சு தரேன்னு சொன்னீங்க. ஆமா, இப்ப என்ன, ஏதாச்சும் வேலை வேணுமா? சொல்லு, வாங்கி தரேன். அதான் எதிர்காலமா? வேற என்ன நினைக்கிற நீ?
உங்களுக்கும் தெரியும். மலுப்பெல்லாம் பேசாதீங்க. ஜெயாவை எப்போ நீங்க கல்யாணம் செஞ்சுக்க போறீங்க? வெளிப்படையா சொல்லுங்க. சுகுமார், நேத்து இதே கேள்வியைத்தான் அவளும் கேட்டா. நான் விபரமா எடுத்து சொன்னேன். இப்போ என்ன குறை வச்சிருக்கேன் அவளுக்கு? மகாராணி மாதிரி வாழ்க்கைப்பா. உண்மை மகாராஜா இல்லாம மகாராணியோட வாழ்க்கையில பெருமை கிடையாதே சார். சரி, நேரா சொல்றேன். ஜெயாவை முறையா கல்யாணம் செஞ்சுக்க எனக்கு கொள்ளை இஷ்டம். என் விருப்பத்தை எதிர்க்கிறதுக்கு என் மனைவியை தவிர யாருக்கும் உரிமை இல்லை. உனக்கே தெரியும், நம்ம சட்டப்படி முதல் மனைவி சம்மதத்தை வாங்குறது முடியவே முடியாத காரியம். அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ரீராமன் மாதிரி. என்னை பத்தி தவறா அவளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால ஜெயா விவகாரத்தை அவகிட்ட சொன்னா அதிர்ச்சி அடைவா. அது பெருசில்ல, சத்தியமா சம்மதிக்க மாட்டா. அதான் இப்போ பிரச்சனை. கொஞ்ச நேரம் மௌனமாக நடந்தார்கள். நாம பிரச்சனையா நினைச்சாதான் எதுவுமே பிரச்சனை. என்ன சொல்ற நீ? நான் தான் நிலைமைய தெளிவா எடுத்து சொல்லிட்டேனேப்பா. இப்போது ஜெயா குறுக்கிட்டாள். எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும் ராஜா. கேளு. நீங்க என்னை எவ்வளவு விரும்புறீங்க? எப்படி சொல்றது? நிறைய விரும்புறேன். காலம் கடந்த ஆசைதான். ஆனா இளமை உடம்புல இல்ல, மனசுல தான். உன்னை எனக்கு எப்படி ஏன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கேட்கறது அது இல்ல. உங்க மனைவியை விட அதிகமா என்ன நேசிக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமா. அவ ரிட்டையர்டு கேஸ் ஜெயா. ஆஸ்துமா ட்ரபிள். கரு கருன்னு மூச்சு வாங்கிட்டு சகிக்க மாட்டா. அதனால நான் அவளோட பேசுற வார்த்தைகளே குறைஞ்சு போச்சு. மாத்திரை சாப்பிட்டியா? டாக்டர் வந்தாரா? இந்த மாதிரி பேசுறேன். அவகிட்ட இளமையும் குறைஞ்சிடுச்சு, இனிமையும் குறைஞ்சிடுச்சு. அதனால தான் நினைச்சா பிரச்சனையை தீர்க்க முடியும்னு நான் சொல்றேன் என்றான் சுகுமார். தெளிவா சொல்லு. சார், ஜெயாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவளுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை தரணும்னு உங்களுக்கு எண்ணம் இருக்கு. அது உண்மைதானே? ஆமா. ஆனா இருங்க, நான் பேசுறேன். ஆனா இந்த விருப்பத்துக்கு குறுக்க நிக்கிறது உங்க மனைவி. ஆமா. ஜெயாவை நீங்க கல்யாணம் செஞ்சுக்கணும்னா ஒன்று உங்க மனைவி சம்மதம் கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க மறைவுக்கு பிறகுதான் நீங்க அதை செயல்படுத்த முடியும். அப்படித்தானே? வாஸ்தவம். இப்போ எங்க நிலைய சொல்லிடுறேன். இனிமேயும் மாய வாழ்க்கைய வாழ என் தங்கை தயாரா இல்ல. அவ்வளவுதான். பணமா கொடுத்தாலும் வாழ்க்கையோட நிறைவு அதுல இல்ல. ஒரு பெண்ணுக்கு அந்தஸ்தும் பெருமையும் தாலியில தான் இருக்கு. இப்பவே என் தங்கைய பத்தி அரசல் புரசலா பேசுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரியான குடும்பம் இல்ல எங்களது. இதுவரைக்கும் பொறுத்தாச்சு. இனிமேயும் பொறுமையா இருக்கிறதா எண்ணம் இல்ல. அதனால ஜெயாவுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடந்தாகணுங்கிறது என் விருப்பம். உறுதியான எண்ணம் இது. நீங்க என்ன சொல்றீங்க? என்னப்பா சுகுமார், எல்லா கேள்விகளையும் நீயே வரிசையா கேட்டுக்கிட்டு வந்த. இப்போ இப்படி என்னை கட்டாயப்படுத்தினா எப்படி? அதுக்கு வழி எங்கே இருக்கு? ஏன் இல்ல? உங்க மனைவி நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தர போறதில்ல. அதே சமயத்துல சமீபத்துல சாக போறதும் இல்ல. நாங்க அது வரைக்கும் பொறுக்கிறதாவும் இல்ல. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அவளை மிரட்டி சம்மதம் வாங்க சொல்றியா? நீங்க மிரட்டுவீங்களோ இல்ல கெஞ்சுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு காரியமாகணும். ஒரு வாரம் எடுத்துக்கங்க. உங்க நல்ல முடிவை சொல்லுங்க. எப்படியும் உங்க மனைவியை சம்மதிக்க வச்சிடுங்க. அப்படியும் சம்மதிக்கலன்னா பிறகு பேசிக்கலாம். இப்போ உங்க 2 பேர் தனிமையை நான் கெடுக்க விரும்பல. வரேன் என்று அவர்களிடம் இருந்து பிரிந்து எதிர் திசையில் நடந்து போனான் சுகுமார். அமைதியாக நடந்த ராஜசேகரின் கையுடன் தன் கையை கோர்த்து கொண்டாள். என்ன ராஜா, அமைதியாயிட்டீங்க என்றாள் ஜெயா. ஒண்ணுமில்ல. எங்க அண்ணன் சொன்னதுல என்ன தப்பு ராஜா? நிமிர்ந்து ஒரு தரம் அவளை பார்த்துவிட்டு, இல்ல தப்பு எதுவும் இல்ல, அவன் சொன்னதுல நியாயம் இருக்கு. நான் சீரியஸா யோசிக்கிறேன் ஜெயா என்று அவளின் தோள் மேல் கை போட்டு கொண்டு நடந்தார் ராஜசேகர். 3 தினங்கள் உல்லாசமாய் இருந்துவிட்டு புறப்பட்டார் ஒரு திட்டத்தோடு. மாலை சூரியன் வானத்தின் மேற்கு தொட்டிலில் கிடந்தான். தென்னந்தோப்புக்குள் காற்று கபடி விளையாடி கொண்டிருந்தது. பெஞ்சில் அமர்ந்திருந்த ராஜசேகருக்கும் தேவாவிற்கும் தோப்பு காவலாளி இளநீர் சீவி கொடுத்துவிட்டு கைகளை கட்டிக்கொண்டு நின்றான். அருந்தி முடித்ததும் தேங்காய் வழுக்கையை தின்றுவிட்டு உதடுகளை கர்ச்சிப்பால் ஒற்றிக்கொண்டதும், வா தேவா, தோப்புக்குள்ள நடந்து போகலாம் என்றார் ராஜசேகர். வரிசை வரிசையாய் நின்ற தென்னை மரங்கள் கைதிகளைப் போல எண்கள் தாங்கி இருந்தன. கீழ்ப்பரப்பில் குறும்பைகளும் ஓலைகளும் சிதறி கிடந்தன. ஓலைகளின் வழியாய் பிசிறி அடித்த சாயங்கால வெளிச்சம் இதமான உற்சாகத்தையும் அளித்தது. சொல்லுங்க, என்னவோ பேசணும்னு சொன்னீங்களே, அப்படி உட்காந்துக்கோமா என்று ஒரு மணல் வெளியில் கிடந்த பச்சை மட்டையை காட்டி கேட்டார். போய் தன் தோள் துண்டை அதன் மேல் விரித்து போட்டு, உட்காரு தேவா என்று அவளை உட்கார வைத்துவிட்டு இவர் நின்று கொண்டிருந்தார். நீங்க உட்காருங்க. இல்ல தேவா, நான் நிக்கிறேன். தேவா, இப்போ நான் சொல்ல போறத அதிர்ச்சியா எடுத்துக்க கூடாது. ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். என்னங்க சொல்றீங்க என்றால் கலக்கமாக. விளக்கமா தெளிவா சொல்றேன் தேவா. நமக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷமாச்சு? 24 வருஷமாச்சு. நமக்கு குழந்தைங்க இல்லைங்கிற குறைய மறந்து நாம சந்தோஷமா வாழ்ந்தோம் இல்லையா? அப்போ நமக்கு குழந்தைங்கிறது எதுக்காக தேவைப்பட்டது? கொஞ்சி விளையாட, அள்ளி அணைச்சிக்க, வீட்டில் ஒரு கலகலப்பை உண்டாக்க. அப்புறம் நாம ஒருத்தர் குழந்தையா நினைச்சு வாழ்ந்துட்டோம். அப்போ நமக்கு வசதி அதிகம் இல்லை.
ஆனா இப்போ கடந்த 10 வருஷத்துல நமக்கு வசதி பெருகி போச்சு. இந்த நிலைமையில எனக்கு இப்போ மறுபடி குழந்தைய பத்தின சிந்தனை வருது தேவா. இப்போ வந்த சிந்தனை குழந்தையோட விளையாடவோ கொஞ்சவோ பாசத்தை செலுத்தவோ நினைக்கிற ஏக்க சிந்தனை இல்ல. நம்ம சொத்துக்கெல்லாம் வாரிசு இல்லையே, இவ்வளவு வசதிகளை நமக்கு அப்புறம் அனுபவிக்க ஆள் இல்ல, நம்ம சொத்துக்கெல்லாம் வாரிசு இல்லையேங்கிற சிந்தனை. சொல்லு தேவா, என் சிந்தனை நியாயமானதா இல்லையா? நியாயந்தாங்க. ஆனா இனிமே என்னங்க செய்ய முடியும் அதுக்கு? உங்க தம்பிய நம்ம பிள்ளை மாதிரி தான் பாத்துக்கிறோம் இப்போ. என்ன தேவா பேச்சு இது? என்ன இருந்தாலும் தம்பி தம்பி தான். நமக்கு வாரிசாக முடியுமா? முடியாதுதான். இனிமே ஒரு பிள்ளைய தத்து எடுத்துக்கிறது சேச்ச, அதில்ல நான் சொல்ல வந்தது. இப்ப எனக்கு வயசு என்ன ஆயிடுச்சு தேவா? 51. இது ஒரு பெரிய வயசே இல்லையே. உன்னோட உடல்நிலை காரணமா நம்ம இல்லறம் ஒரு லெவலோட நின்னு போச்சு. ஆனா இப்பவும் முழுமையா இல்லறத்துல ஈடுபடக்கூடிய வயசு தானே இது. நீங்க என்ன சொல்றீங்க? சரி, நேரடியா சொல்றேன். என் மூலமா ஒரு வாரிசு நம்ம பரம்பரைக்கு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து நான் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்ன தேவா? என்னங்க என்று எழுந்து விட்டாள் தேவா. முகம் முழுக்க ரத்தம் பாய்ந்து ஜிவு ஜிவு என்றாகிவிட்டது. உடம்பெங்கும் சன்னமாக குலுங்கல் இருந்தது. அவள் தோள்களில் தம் கைகளை வைத்து கீழே அமர்த்தி அவரும் அருகில் அமர்ந்து கொண்டார். நான் தான் சொன்னேனே தேவா, அதிர்ச்சி அடையாம ஆழமா சிந்திச்சு பதில் சொல்லணும்னு. வேற எந்த சபலத்துக்காகவோ ஆசைகளுக்காகவோ இந்த கல்யாணத்தை நான் நினைக்கல. வாரிசு ஒண்ணுதான் என் நோக்கம். கண்களில் இருந்து பொலபொலவென்று கண்ணீர் உருள அவர் கைகளை பிடித்து கொண்டு கத்த ஆரம்பித்தாள் தேவா. முடியாதுங்க, என்னால முடியாது. உங்களை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க முடியாதுங்க. எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வரலாம்? வாரிசும் வேணாம், ஒரு இழவும் வேணாம். சொத்தை பாதி உங்க தம்பி பேருக்கும் மீதிய தர்மத்துக்கும் எழுதி வைங்க. போதும். நான் செத்தாலும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். நான் வாழ்ந்த வீட்டுல இன்னொருத்தி கால் எடுத்து வைக்க கூடாதுங்க. நான் தொட்ட உங்களை வேற ஒருத்தி தொடக்கூடாதுங்க. அந்த மாதிரியான மனசும் தாங்கிக்கிற சக்தியும் எனக்கு இல்லைங்க. ஒருவேளை போய் சேர்ந்துட்டேன்னா எனக்கு அப்புறம் நீங்க எது வேணும்னாலும் செஞ்சுக்கங்க. அப்ப கூட என் ஆத்மா அதை அனுமதிக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க என் ஒருத்திக்கு மட்டும்தான் சொந்தம். நச்சு பாம்பா, இப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு எப்படிங்க வந்துச்சு? எப்படி வந்துச்சு என்று அவர் கரங்களில் தன் முகத்தை புதைத்து விம்மல்களுடன் அழ ஆரம்பித்தாள் தேவா. சற்று நேரம் அமைதியாயிருந்தார் ராஜசேகர். பின் அவள் முதுகில் ஆதரவாய் தட்டி எழுப்பி தன் மார்பில் அவளை சரித்து கொண்டு, தேவா, உனக்கு என் மேல இருக்கிற பிரியமும் பாசமும் எனக்கு ஓ மேல இல்லாம போகுமா? வாரிசு இல்லைங்கிற கவலையில என்னவோ அசட்டுத்தனமா கேட்டுட்டேன். விட்டுடு. நான் கேட்டதையே மறந்துடு தேவா. உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். உன்னை வேதனைப்படுத்தி நான் காரியம் சாதிச்சுக்க விரும்பினதில்ல, இனியும் விரும்ப மாட்டேன். இந்த விஷயத்தை இத்தோட விடு. இனிமே இந்த பேச்சே வேணாம். கண்ணை தொடச்சுக்கோ தேவா. தேவாவை வெகுநேரம் தேற்றி ஆறுதல் சொல்லி கண்களை துடைத்துவிட்டு நடத்தி வந்து காரில் ஏறிக்கொண்டு வீட்டிற்கு பயணம் செய்கையில் கண்களை மூடிக்கொண்டே வந்தார் ராஜசேகர். எப்படியாவது ஜெயா என் மனைவியாக வேண்டும். குறுக்கே என்ன தடை நின்றாலும் ஒன்று கடப்பேன், இல்லையெனில் தடைகளை உடைப்பேன். அத்தியாயம் 4. அந்த ஹோட்டலின் ரூஃப் கார்டனில் ஒரு மேஜையில் ராஜசேகரும் சுகுமாரும் அமர்ந்திருக்க, அருகே கட்டப்பட்டிருந்த ஸ்பீக்கர் பாட்டாக சிந்தி கொண்டிருக்க, கட்லட்டை சாப்பிட்டு முடித்துவிட்டு, என்னை எதுக்காக வர சொன்னீங்க என்றான் சுகுமார். மேஜை மேல் இருந்த ஆஸ்ட்ரேயில் சிகரெட்டின் சாம்பலை கலட்டிவிட்டு, ஊட்டில நாம பேசின விஷயமாதான் சுகுமார் என்று ராஜசேகர் சொன்னதும் அவன் முகம் பிரகாசமானது. சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணீங்க? நீ சொன்னபடியே ஜெயாவை கல்யாணம் செஞ்சுக்கிறது, எல்லாருக்கும் தெரிவிச்சிடுறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். அதுதான் நியாயமும் கூட. அப்பாடா, எப்படி சம்மதிச்சாங்க உங்க மனைவி? என் மனைவி சம்மதிச்சிட்டான்னு நான் சொல்லவே இல்லையே. பின்ன? சுகுமார், நேத்து நான் ரொம்ப பக்குவமா என் மனைவி கிட்ட பேச்ச ஆரம்பிச்சேன். ஒரே கத்தல், ஒரே அழுக. நிச்சயமா அவ மனசை மாத்துறதோ அவகிட்ட இருந்து மனப்பூர்வமான ஒப்புதல் வாங்குறதோ முடியவே முடியாத காரியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். பழைய பஞ்சாங்கம் அவ. என் புருஷன், என் தாலி எனக்கு மட்டும்தான் சொந்தம், அது இதுன்னு பின்னாத்த ஆரம்பிச்சிட்டா. அப்படின்னா பதமான வழியில அவங்க சம்மதத்தை வாங்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டீங்க நீங்க. பதமான முறைன்னு இல்ல, வேற எந்த முறையிலையும் அவகிட்ட இதுக்கு சம்மதம் வாங்கவே முடியாது சுகுமார். பின்ன வேற என்ன வழி? அதை பத்தி பேசத்தான் உன்னை இங்க வந்து என்னை சந்திக்க சொல்லி அனுப்பினேன். இப்போ ஒன்னு உறுதி, எப்படியும் நான் ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும். தேவா சம்மதிக்க மாட்டா. அவ சம்மதம் இல்லாம கல்யாணத்தை ஒரு கோயில்ல நடத்தலாம். ஆனா அது சட்டப்படி குற்றம். அவ கோர்ட்டுக்கு போகலாம். சிக்கல், பிரச்சனை. ஏன் மண்டையை உடைச்சுக்கிறீங்க சார்? இன்னொரு மாற்று வழி இல்லையா? சொல்லு. உங்க மனைவியோட மறைவுக்கு பின்னாடி ஜெயாவை கல்யாணம் செய்யறதுல எந்த சட்ட சிக்கலும் இல்லையே. கிடையாது. ஆனா அவ என்ன படுத்த படுக்கையாவா கிடக்குறா? ஆஸ்துமா தொந்தரவு, அவ்வளவுதான். மற்றபடி நல்லா தானே இருக்கா. அவளோட இறப்பு வரைக்கும் எப்படி காத்திருக்க முடியும் சுகுமார்? சபாஷ், நான் கேட்க வேண்டியதை நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப தூரத்துல இருக்கிற அந்த இறப்ப சமீபத்துல நிகழ வச்சுட்டா சிக்கல் தீர்ந்தது. சுகுமார், நீ சொல்றது புரியுது. கொலை செய்ய சொல்றியா?
நானும் லேசா சிந்திச்சு பார்த்துட்டேன். தயக்கமா இருக்குப்பா. என்னோட வாழ்ந்தவ. ரெண்டாவது ஓரளவு சிந்திச்சுட்டே அத எவ்வளவு தூரம் அது சரியா வரும்னு. பேரர் பில் கொண்டு வந்து தர ராஜசேகர் பணம் எடுத்து வைத்தார். நாம இங்க பேச வேணாம், ஹோட்டலை விட்டு போயிடலாம். நான் விளக்கமா எல்லாம் சொல்றேன். சிக்கல் இல்லாம சந்தேகம் வராம ஒரு ஆளை தீர்த்துக்கட்ட எத்தனையோ வழிகள் இருக்கு. விவரமா பேசலாம். ஒன்றும் பெரிய தப்பு இல்ல. எனக்கு எப்படியும் என் தங்கைக்கு அந்தஸ்து கிடைக்கணும். உங்களுக்கு உதவுறேன்னா கவலைப்படாதீங்க. தைரியமா என் ஐடியாவை செயல்படுத்துங்க. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சில பொய்கள், அவ்வளவுதான். அதான் உங்களுக்கு நல்லா சொல்ல வருமே. ஹோட்டலை விட்டு புறப்பட்டார்கள். ரொம்ப நேரம் பேசின பின்னர் சுகுமார் சொன்ன திட்டம் ராஜசேகருக்கு ரொம்ப பிடித்திருந்தது. தனது தயக்கங்களை வரும் வழியிலேயே கலற்றி போட்டுவிட்டு வீடு திரும்பினார். புது நாளின் உதயம் நிகழ்ந்து கொண்டிருக்க கண் விழித்த ராஜசேகர் அருகில் தேவாவை பார்த்தார். தேவா, இத்தனை வருடம் என் வாழ்க்கையில் துணையாக இருந்த என் மனைவியே, இன்றைக்கு உனக்கு அஸ்தமன நாள். கலற்றி வைத்திருந்த கடிகாரத்தை பார்த்தார் ராஜசேகர். மணி 6:10. தேவாவின் தோலை அசைத்து எழுப்பினார். அவள் சட்டென எழுந்து கொள்ள, தேவா எந்திரி, சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்பு. நீ, நான், தம்பி எல்லாரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ரொம்ப நாளாச்சு நாம கோயிலுக்கு போய். என்ன? சரிங்க என்று அவசரமாக எழுந்தாள். தலையின் மேல் நீர் சிதறியது. ராஜசேகருக்கு மனதில் எந்தவிதமான பதட்டமும் இல்லை. சுகுமார் சொன்ன திட்டம் மிக மிக சாதாரணமானது என்றாலும் சிக்கலே இல்லாத, சந்தேகமே மருந்தளவுக்கு கூட ஏற்படாத வகையை சேர்ந்தது என்பதில் திருப்தியாயிருந்தது. நடக்கப் போகிற அந்த சம்பவத்தில் வேறு கோணத்தில் நிச்சயமாக யாராலும் கற்பனை கூட செய்ய முடியாது. அத்தனை கச்சிதமான, இயல்பானதாய் அமைய வேண்டும். பதட்டமே இல்லாமல் செயல்படுத்த வேண்டும். அதை சுலபம், ரொம்ப சுலபம். ராஜசேகருக்கு ஒரு வகையில் இந்த திட்டம் உற்சாகத்தை கூட தந்தது. குளித்துவிட்டு அவசரமாக உடைகளை மாற்றிக்கொண்டார். வழக்கமான கதராடை விடுத்து பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை போட்டுக்கொண்டு ஜரிகை அங்கவஸ்திரத்தை கழுத்தை சுற்றி மாட்டிக்கொண்டார். தேவா புறப்படுகையில், அந்த டாலர் மாட்டிக்கோ, இந்த சேலை கட்டிக்கோ என்று அக்கறையாக சொன்னார். கீழே இறங்கி வந்தார் ராஜசேகர். கௌரி சங்கர் பேண்ட் ஷர்ட் அணிந்து ஷூக்களில் கால்களை நுழைத்து கொண்டிருக்க டிரைவரை அழைத்து, பெட்ரோல் போட்டியாப்பா என்றார். முந்தா நாள் போட்டதுங்க. போக 11 கிலோமீட்டர், வர 11 கிலோமீட்டர். பெட்ரோல் போதுமா இல்லை போட்டுக்கிறியா? வழியில் போட்டுக்கலாங்க. சரி, போய் காரில் ஏறு என்று அவனை அனுப்பிவிட்டு, என்ன கௌரி, ரெடியா, புறப்படலாமா என்றார். போலாம். அண்ணி புறப்பட்டாச்சா? ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா, வந்துடட்டும், இப்படி உட்கார் என்றார். இவர் எதிரில் சோஃபாவில் மௌனமாக உட்கார்ந்தான் கௌரி சங்கர். மாடிப்படிகளில் பட்டு சேலையில் நிறைய நகைகளுடன் தேவா மெல்ல இறங்கி வர வாசல் பக்கம் யாரோ வருகிற ஓசை கேட்டு திரும்பினார்கள். அந்த இளைஞன் ஒற்றை காலில் நின்று ஷூ கலற்றி கால் மாற்றி மற்றொரு ஷூ கலற்றிவிட்டு சூட்கேஸ் மற்றும் ஒரு பையோடு உள்ளே நுழைய, அட வாங்க மச்சான் என்று அவனை எதிர்கொண்டு அழைத்தார் ராஜசேகர். தேவா உற்சாகமாக வந்து, வாடா தம்பி, எப்படி பார்க்க, அம்மா அப்பாலாம் சௌக்கியமா என்றாள் மலர்ச்சியாக. மச்சான், நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க, குளிச்சாச்சா என்றான் கௌரி. ரயில்லையே குளிச்சிட்டேன் என்றான் கண்ணாடி அணிந்திருந்த கதிர்வேலு. சரி, அப்ப பெட்டி எப்படி வைங்க, எங்களோட வாங்க, கோயிலுக்கு புறப்பட்டு இருக்கோம், எல்லாருமா டிஃபன் சாப்பிடலாம். அவர்கள் நால்வருமாக புறப்பட்டார்கள். காரில் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டு சாலையில் சீராக ஓட ஆரம்பித்தது. அந்த துர்க்கையம்மன் கோவில் சிறிய குன்றின் மேல் அமைந்திருக்க கீழே அடிவாரத்தில் கார் வந்து நின்றது. செருப்பெல்லாம் கார்லேயே போட்டுடலாம் என்றார் ராஜசேகர். போட்டுவிட்டு இறங்கினார்கள். மேலே போகிற கூட்டம் அவ்வளவாக இல்லை. கீழே ஒரே ஒரு மாலை கடையும் அர்ச்சனை தட்டுகள் விற்கிற கடை ஒன்று மட்டும் இருக்க ராஜசேகர் போய் மாலையும் அர்ச்சனை தட்டும் வாங்கி கொண்டார். கருங்கற்களால் அமைந்த படிகளில் உச்சிக்கு ஏறினார்கள். கிட்டத்தட்ட 100 படிகள். பேசிக்கொண்டே ஏறினார்கள். தன் மனைவியுடனும் தம்பியுடனும் மச்சானிடமும் சந்தோஷமாக சிரித்து ஊர்க்கதை உலகக்கதை எல்லாம் பேசிக்கொண்டே படியேறினார் ராஜசேகர். மேலே வந்தார்கள். கோவிலுக்கு முன் இருந்த மண்டபத்தில் காற்று சுழற்றி சுழற்றி அடித்தது. குண்டாக உண்டியல் இருந்தது. மண்டபத்தின் விட்டத்தில் துர்க்கையை ஆயில் பெயிண்டிங்கில் வரைந்திருக்க 2 வௌவால்கள் தொங்கின. இவர்களை தவிர கோவிலுக்குள் ஒரு 10 பேர்தான் இருந்தார்கள். கோவிலின் சன்னிதானத்திற்குள் நுழைந்தார்கள். விக்கிரகத்தின் முன்னால் இரும்பு குழாய்கள் பதித்து ஆண்கள் பெண்கள் என்று திருவிழா கால கூட்டத்திற்காக பகுதிகளாக பிரித்து வைத்திருந்தார்கள். சுவர்களில் குங்குமத்தை சரி செய்து கொள்ள கண்ணாடிகளை சில பக்தர்கள் உபயம் செய்திருக்க டியூப்லைட்டுகளில் உபயதாரர்களின் வியாபார விளம்பரம் இருந்தது. மாலையையும் அர்ச்சனை தட்டையும் அர்ச்சகரிடம் தந்துவிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடிக்கொண்டு வணங்கினார் ராஜசேகர். தெய்வமே, என் செயலுக்காக என்னை மன்னித்துவிடு. தீபாராதனை பார்த்து குங்குமம் வாங்கி கொண்டு மூங்கில் பிளாச்சுகளால் கட்டின அர்ச்சனை தட்டை வாங்கி
தேவாவிடம் தந்துவிட்டு கோவிலின் சின்ன பிரகாரத்தை சுற்றி வர ஆரம்பித்தார் ராஜசேகர். மற்றவர்கள் தொடர்ந்தனர். இவர்களை தவிர மற்ற கும்பிட வந்தவர்கள் படிகளில் இறங்கி சென்று கொண்டிருக்க 15 நிமிடம் கழித்து புறப்படலாமா என்று எழுந்தார் ராஜசேகர். காற்றின் எதிர் திசையில் நின்று கொண்டு வேஷ்டியை இறுக்கமாக கட்டிக்கொண்டார். மனதையும் அங்கவஸ்திரத்தை ஒரு முறை உதறினார். மனதையும். அர்ச்சனை தட்டோடு தேவா எழுந்து கொண்டாள். கதிர்வேலுவும் கௌரி சங்கரும் கைகளை கோர்த்து கொண்டு நடக்க ஆரம்பித்தனர். அவர்களுக்கு பின்னால் ராஜசேகரும் தேவாவும். படிகளில் இறங்கத் தொடங்கினர் நால்வரும். கீழே சற்று சிறிய அளவில் தெரிந்தது அவர்களின் கார். ராஜசேகர் மேலே திரும்பி பார்த்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் பின்னால் யாரும் வரவில்லை. முன்னால் பார்த்தார். கதிர்வேலும் கௌரி சங்கரும் தோள்களில் கை போட்டுக்கொண்டு சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு முன்னால் இறங்கி கொண்டிருக்க, கீழே வரிசையாக படிகள், 80க்கும் மேலான படிகள், கருங்கல் படிகள். தீர்மானித்தார் ராஜசேகர். இதுதான் சரியான சந்தர்ப்பம், இதுதான் சமயம். தேவாவுடன் சற்று ஒட்டினார் போல இறங்கினார் படிப்படியாக. மற்றும் ஒரு முறை பின்னால் பார்த்து கொண்டு மிக இயல்பாய் செய்வது போல தேவாவின் கால்களுக்கு குறுக்கே தனது வலது காலை செலுத்த, முன்புறம் நோக்கி இறங்கிக் கொண்டிருந்த தேவா தடுமாறி அப்படியே தலைக்குப்புற முன்பக்கமாக சாய்ந்து விழுந்து படிகளில் தடதடவென்று உருண்டு எல்லாம் வினாடிகளில் நிகழ, ஐயோ தேவா என்று அலறிக்கொண்டு 4 படிகளாக இறங்க ஆரம்பித்தார் அவளை நோக்கி. அதிர்ச்சியடைந்த கதிரும் கௌரியும் தேவாவை நோக்கி ஓட்டமாய் இறங்கினார்கள். கிட்டத்தட்ட 30 படிகளில் உருண்டு சைடு கட்டை சுவரில் மோதி மண்டையிலிருந்து குபுகுபுவென்று இரத்தம் பெருக, உடம்பெங்கும் பல இடங்களில் கிழிந்து போய் இரத்தம் உற்பத்தியாக தொடங்க, தேவா என்று அலறிக்கொண்டே அருகில் அமர்ந்தார். ஐயோ என்னம்மா இது, டேய் தூக்குடா, சீக்கிரம் தூக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் என்று பரபரப்பாக கத்தினார். தனது அங்கவஸ்திரத்தை எடுத்து மண்டையிலிருந்து பெருகின இரத்தத்தில் வைத்து அழுத்தினார். இதற்குள் சின்ன கும்பல் கூடிவிட்டது. டிரைவர் ஓடி வந்து விட்டான். கௌரியும் கதிர்வேலுவும் அவசரமாக செயல்பட்டனர். தேவாவை ஆளுக்கு ஒரு பக்கம் பிடித்து தூக்கி கொண்டு மீதமிருந்த படிகளில் இறங்கி காரின் பின்சீட்டில் ஏற்றினர். கூடவே ஓடி வந்த பொதுமக்கள், அட பாவமே, இப்பதான் மேல கோயில்ல பார்த்தேன், லட்சுமிகரமா இருந்தாங்க, சாமி கும்பிட வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சே, பொழைச்சுக்குவாங்களா? ஐயோ எவ்வளவு படி உருண்டாங்க தெரியுமா, நான் கண்ணால பார்த்தேன் என்று விமர்சனங்களை துவக்க, ராஜசேகர் முன் சீட்டில் ஏறிக்கொண்டு டிரைவரை விரட்டினார். போயா, எவ்வளவு வேகமா போக முடியுமோ போ, டவுனுக்கு போ, என்னடா கௌரி இப்படி ஆயிடுச்சு என்று பின்னால் திரும்பி குலுங்கல்களுடன் அழ ஆரம்பித்தார். அதே சமயம் உள்மனதில் சஞ்சலம் இருந்தது. அத்தனை படிகள் உருண்டும் உயிர் இன்னும் பிரியவில்லையே. பொட்டில் சரியாக அடிபட்டிருந்தால் உயிர் போயிருக்கும். ஆனால் மண்டையில் பட்டிருக்கிறது அடி. பார்க்கலாம், தேவைப்பட்டால் அந்த 2வது திட்டம் கைவசம் இருக்கிறது. இப்போது இந்த சம்பவத்தில் என் மீது யாருக்காவது இம்மி அளவாவது சந்தேகம் ஏற்பட்டதா? இல்லை, இயல்பாக நடந்தாய், அற்புதமாக நடத்தியாகிவிட்டது. சுகுமார், யூ ஆர் கிரேட். எத்தனை சுலபமான வழியை சொன்னான், பெரிய ஆள்தான் அவன். இதுக்கு மேல வேகமா போக முடியாதாயா என்று விரட்டினார் ராஜசேகர். 15 நிமிடத்தில் டவுனுக்கு வந்து அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள். அவசர பிரிவில் உடனே அனுமதிக்கப்பட்டு 2 டாக்டர்கள் உடனே செயல்பட ஆரம்பித்தார்கள். ஆபரேஷன் தியேட்டரின் வெளி வராந்தாவில் கண்ணீருடன் அமர்ந்திருந்த ராஜசேகருக்கு கதிர்வேலுவும் கௌரி சங்கரும் ஆறுதல் சொன்னார்கள். இதற்குள் செய்தி கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு நிறைய வேண்டிய மனிதர்கள் வரத் தொடங்கிவிட்டனர். ராஜசேகர் ரொம்ப திறமையாய் நடித்து கொண்டிருந்தார். கண்களில் சுலபமாய் கண்ணீர் வந்தது. எங்கோ வெறித்து கொண்டு உள்ளுக்குள் தேவாவை காப்பாற்ற முடியவில்லை என்று டாக்டர்கள் சொல்ல வேண்டுமே என்கிற கவலையோடு உட்கார்ந்து காத்திருந்தார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு பிறகு தலைமை டாக்டர் நிதானமாக ராஜசேகர் அருகில் வந்து, உங்க மனைவியை காப்பாற்ற முடியல என்று சொன்னதும் மனதில் மிகுந்த சந்தோஷத்தை அப்படியே விழுங்கிவிட்டு, தேவா என்று உச்சஸ்தாயியில் அலறினார் ராஜசேகர். அத்தியாயம் 5. பந்தல் போட்டு உறவுகளுக்கு சொல்லி ஒப்பாரி வைத்து பாடை கட்டி ஓயாமல் அழுது மயானம் சென்று கொல்லி வைத்து எல்லாம் முடிந்து போனது. ராஜசேகர் தாடி வைத்திருந்தார். காரியங்களும் முடிந்தன. தேவாவின் சாவு இயற்கையான சாவு, நடந்த சம்பவம் ஒரு விபத்து என்று ஊர் ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று ராஜசேகர் நினைத்தார். அவரை தனியாய் சந்திக்க வந்திருந்த சுகுமாரிடம் ரகசியமாக சந்தோஷ குரலில் பேசினார். எப்படி சுகுமார், நம்ம வேலை? அட்டகாசம், பிச்சு உதறிட்டீங்க. உங்களை மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது சார். அற்புதமா நடத்தி முடிச்சிட்டீங்க. யாருக்கும் துளி சந்தேகம் கூட இல்லையே? இல்ல, ஆனா நீங்க ஜெயாவோட வச்சிருக்கிற தொடர்பு அரசல் புரசலா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு சார் ஊர்ல. அப்படியா? எப்படி தெரியும்? வெளியூர்ல எங்கேயாவது யாராவது உங்க 2 பேரையும் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். என்கிட்டயே ஒருத்தன் கேட்குறான், ராஜசேகரன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாராமேன்னு. அட பாவிகளா,
ஊர்னா அப்படித்தான், கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நிறைய சொந்த சரக்கை சேர்த்து கதை கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இனிமேயும் கூட நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும். செத்து போன உங்க மனைவி மேல ரொம்ப பிரியமா இருந்தீங்கங்கிற மாதிரி இன்னும் தொடர்ந்து நீங்க நடிக்கணும். நடிச்சுட்டா போச்சு, இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு இதை தொடரலாம். அப்புறமா கல்யாணம் வச்சுக்கலாம் சுகுமார், என்ன சொல்ற? சரி சார். இன்னும் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு அவனை அனுப்பி வைத்தார் ராஜசேகர். கௌரி சங்கர் தன் எதிரே நின்ற வேலைக்காரனை பார்த்தான் தீவிரமாக. உளராத என்றான். இல்லைங்க சார், நான் உளரலைங்க. ஏதோ என் காதுல பட்டது சொன்னேங்க. தெளிவா சொல்லு, உன் காதுல என்ன விழுந்தது? பெரியய்யா ரூமை கூட்டலாம்னு மாடிக்கு போனேன். உள்ள அவரு யார் கூடவோ பேசிக்கிட்டு இருந்தாரு. சரின்னு திரும்பினப்போ காதுல விழுந்துச்சு ஏதோ கல்யாணம்ங்கிற வார்த்தை. என்னடா ஏதோ கல்யாணம் பத்தி பேசுறாங்களேன்னு நின்னேங்க. கதவு சாத்தி இருந்ததால தெளிவா கேட்கலங்க. ஆனா நம்ம ஐயா அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதானா? அப்புறம் என்ன பேசினாங்க? அப்புறம் புரியலங்க. நாம ஏன் அனாவசியமா இங்க நிக்கணும்னு நான் புறப்பட்டு வந்துட்டேங்க. சரி நீ போ. கௌரி சங்கர் அரைவாசலில் எதேச்சையாக வந்து நிற்க இவர்களின் உரையாடல்களை கேட்டுவிட்ட ராஜசேகர் வேகமாக அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார். ச்ச, மடத்தனம். சுகுமாரை இங்க வர சொல்லி பேசினது சரியான முட்டாள்தனம். நல்ல வேளையாக அவன் காதில் சரியாக விழவில்லை. இப்போது இதை சமாளித்தாக வேண்டும். இனி இது போன்ற தவறுகளை செய்யவே கூடாது. கௌரி சங்கரின் மனதில் ஏற்பட்டுள்ள தற்போதைய குழப்பத்தை உடனே சரியாய் நீக்கியாகிவிட வேண்டும். அந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகம் ஏற்பட்டுவிடக் கூடாது. அன்று மாலை கௌரி சங்கரை தன் அறைக்கு அழைத்தார் ராஜசேகர். வந்தான். கௌரி, ராகவன்னு என்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் காலையில என்ன பார்த்தான். என்னோட தலைமையில அவன் மகளோட கல்யாணத்தை வச்சுக்கணும்னு கூப்பிட்டான். நான் மனசு சரியில்லாம இருக்கேன். நானே வரணும்னா கல்யாணத்தை அப்புறமா வச்சுக்கோ, இல்லைன்னா வேற யார் தலைமையிலாவது கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லிட்டேன். நாளைக்கோ நாளன்னைக்கோ மறுபடி வருவான். கொஞ்சம் பணம் கடன் கேட்டிருந்தான். நான் இல்லாதப்போ வந்தா 2000 ரூபாய் கொடுத்துருப்பா. என்ன? சரிண்ணே. அப்புறம் உங்க அண்ணி காரியமா நம்ம மச்சான் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காரு. அதோட கணக்கை வாங்கி பணம் கொடுத்துரு கௌரி. எல்லா செலவுகளும் நாம செய்யறது தான் முறை. நாளைக்கு ஊருக்கு போறதா சொன்னாரு. அதுக்குள்ள ஞாபகமா கொடுத்துடு. அப்பாடா, நம்பிவிட்டான். நான் சொன்ன விளக்கத்தை நம்பிவிட்டான். ஆனாலும் நான் இன்னும் நடிக்க வேண்டும். இன்னும் உச்சமாய் சின்னதாய் ஒரு நாடகம் போடலாம். தற்கொலை என்கிற நாடகம். ராஜசேகர் அலமாரிகளில் தேடி பூச்சி மருந்து பாட்டிலை எடுத்தார். அதில் இருந்த பூச்சி மருந்தை எல்லாம் வாஷ் பேசினில் கொட்டிவிட்டு சுத்தமாக தண்ணீரை அடித்து கழுவிவிட்டு ஒரு காகிதத்தை எடுத்தார். எழுதினார். என் மனைவியின் நினைவு என்னை அலைக்கழிக்கிறது. அவள் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியவில்லை. அவள் என்னை அழைக்கிறாள். அவளை தேடிப் போகிறேன் நான். என்னை அவளோடு இணைய விடுங்கள் என்று எழுதி கீழே தன் கையெழுத்தை போட்டார். இரவுக்காக காத்திருந்தார். நாடகத்தை அரங்கேற்ற காத்திருந்தார். இரவு மணி 11. ராஜசேகர் தன் அறையை விட்டு வெளியே வந்து மௌனமாக கீழே இறங்கி வந்தார். கௌரி சங்கர் தன் அறையில் கணக்கு நோட்டுகளை வைத்துக்கொண்டு பென்சிலின் தலையை கடித்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. அடுத்த அறையில் கதிர்வேலு கட்டிலில் படுத்துக்கொண்டு புத்தகம் ஏதோ படித்து கொண்டிருப்பது தெரிந்தது. இதுதான் மிகச் சரியான சந்தர்ப்பம். ராஜசேகர் மறுபடி தன் அறைக்கு வந்தார். அறையின் கதவை சாத்தி தாழ்பாலை முழுதுமாக போடாமல் அதன் முனையில் லேசாக பொருத்தி வைத்தார். தனது கட்டிலின் மேல் தான் எழுதின தற்கொலை கடிதத்தை வைத்து அதன் மேல் ஆஸ்ட்ரேயை வைத்தார். படுக்கை விரிப்பை களைத்தார். காலி செய்யப்பட்ட பூச்சி மருந்து பாட்டிலை கையில் எடுத்துக்கொண்டார். அறையில் இருந்த பெரிய நாற்காலி ஒன்றை அதிகமான சத்தத்தை உண்டாக்கும்படி டமார் என்று தரையில் உதைத்து சாய்த்துவிட்டு அவசரமாக தரையில் கோணல் மாணலாக விழுந்து ஒரு கையில் அந்த காலி பாட்டிலுடன் கண்களை மூடிக்கொண்டு கிடக்க மாடிப்படிகளில் அவசரமாக ஏறி வந்தனர் கதிர்வேலும் கௌரி சங்கரும். என்ன சத்தம் கௌரி? தெரியலையே, அண்ணன் ரூமில தான், பார்க்கலாம் வா. இருவரும் அறையின் கதவை தட்டினர். மச்சான் என்றான் கதிர்வேல். அண்ணா என்றான் கௌரி சங்கர். ஒருமுறை கண்களை திறந்து பார்த்துவிட்டு பேசாமல் வாயை மூடிக்கொண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டார் ராஜசேகர். என்ன பதில காணோம்? இரு, இந்த ஜன்னல் வழியா பார்க்கலாம். அருகில் இருந்த ஜன்னலுக்கு உள்பக்கம் தொங்கிக் கொண்டிருந்த திரைச்சீலையை மெல்ல விலக்கி பார்த்த கௌரி சங்கர் ஐயோ என்றான். கதிர்வேலுவும் பார்த்து, மச்சானுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கிடக்கிறாரு? வா, கதவை திறந்து பார்க்கலாம். கதிர்வேலு பரபரப்பாக கதவை தள்ளினான். பின்னர் 2 பேரும் இணைந்து புஜங்களால் மோத லேசாக பொருத்தப்பட்டிருந்த தாழ்பால் விலகி கொள்ள கதவு திறந்து கொண்டது. பாய்ந்து உள்ளே வந்தார்கள். ஐயோ, அண்ணன் பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டாரு. அண்ணா, இங்க என்ன பாருங்கண்ணா, என்ன காரியம் செஞ்சீங்க? புலம்பினான் கௌரி. பதறாதீங்க, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். சமையல் கட்டில முட்டை இருக்குமா? இப்போ இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்பவும் இருக்கும். கதிர்வேல் வேகமாக கீழே இறங்கி வந்து டாக்டருக்கு ஃபோன் செய்துவிட்டு முட்டைகள் 2 எடுத்து வந்தான். ராஜசேகரின் முகத்தில் தண்ணீரை அடித்து
பின்னர் வாயில் முட்டையை உடைத்து அப்படியே ஊற்றி முழுங்க வைக்க குமட்டி கொண்டு வயிற்றில் இருந்த அத்தனையையும் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார் ராஜசேகர். 4-5 முறை வாந்தி எடுத்த பின்னர் சோர்ந்து சாய்ந்து அமர்ந்தார் ராஜசேகர். இதோ பாரு, லெட்டர் கூட எழுதி வச்சுட்டாரு. ஏன் மச்சான், இப்படி செய்யலாமா நீங்க என்றான் கதிர்வேலு. அண்ணா, எங்களை விட்டுட்டு போக பார்த்தீங்களே. டாக்டர் வந்ததும் சோதித்தார். நடந்ததை அறிந்து நல்ல காரியம் செஞ்சீங்க என்று கதிர்வேலுவை பாராட்டிவிட்டு எதுக்கும் ஒரு ஸ்டமக் வாஷ் கொடுத்துடலாம் என்று தான் கிளினிக்கிற்கு அழைத்து போய் பின்னர் மறுநாள் தான் டிஸ்சார்ஜ் செய்தார். ராஜசேகர் மனதில் அபார திருப்தி நிலவியது. அப்பாடா, தம்பியையும் மச்சானையும் சந்தேகப்பட வாய்ப்பு அளிக்காமல் சரிகட்டியாகிவிட்டது. தேவா மேல் எனக்குத்தான் எவ்வளவு பாசம் என்று புலம்புகிறார்கள் மடையர்கள். இது பற்றாது, ஊர் மக்களும் நம்ப வேண்டும். அதற்காக இன்னொரு நாடகம் நடத்த வேண்டும், கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு. அதுவரை மறுபடி சோகத்தில் சாமியார் மாதிரி மௌனமாகவே பொழுதை கழிக்க வேண்டும். அந்த நாடகத்தையும் நடத்திவிட்டால் நடந்தது ஒரு கொலை என்று யாராலும் குண்டூசி முனையளவு கூட சந்தேகப்பட முடியாது. இப்போது முதலில் படித்த 6வது அத்தியாயத்தை நினைவுக்கு கொண்டு வருக, பின் தொடர்க. அத்தியாயம் 7. அதிகாலை 4:30 மணி. முகத்தில் கரி பூசிக் கொண்டிருந்த வெளிச்சம் இன்னும் முகம் கழுவி கொள்ளவில்லை. இன்ஸ்பெக்டர் விமல் உறங்கிக் கொண்டிருந்தார் தனது குவார்ட்டர்ஸில். அருகில் கலைந்த உடைகளில் மனைவி. டெலிபோன் ஒலித்தபோது மனைவிதான் விழித்தாள். அவசரமாக எழுந்து சென்று ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, இன்ஸ்பெக்டர் இருக்காருங்களா? நீங்க யார் பேசுறது? ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் பேசுறேம்மா. அவரு தூங்கிக் கொண்டிருந்த கணவனை ஒரு தரம் பார்த்து கொண்டு, காலையிலேயே புறப்பட்டு எங்கேயோ போயிட்டாரே. ஏய், பொய் சொல்லாத என்று சொல்லிக்கொண்டே எழுந்து வேகமாக டெலிபோனை சமீபித்தார் விமல். ரிசீவரை வாங்கி, ஹலோ, நான் தான் பேசுறேன், இப்பதான் வந்தேன். என்ன? குட் மார்னிங் சார், நான் 704 பேசுறேன். சப் இன்ஸ்பெக்டர் ஐயா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி புறப்பட்டு தேவா காலனிக்கு போயிருக்காங்க சார். உங்களுக்கு ஃபோன் செஞ்சு உடனே அங்கே வர சொன்னாங்க ஐயா. தேவா காலனியா? ஆமாங்க ஐயா, 1/4 மணி முன்னால அங்கேருந்து ஃபோன் வந்ததுயா. என்னையா அது? அந்த ஆளோட ஒரே ரப்சரா போச்சு. மறுபடி மாடியிலேருந்து கீழே குதிச்சிடுவேன்னு ஆடுறானா அந்த ஆளு? இல்லைங்க ஐயா, குதிச்சே விட்டானா, ஆள் காலி. என்னையா சொல்கிற? ஆமாங்க ஐயா, ஃபோன் நான் தான் பேசினேன். அந்த ராஜசேகர் மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிச்சு மண்டை பிளந்து செத்து கிடக்காரான் சார். சரி, ஃபோனை வை, நான் நேராக ஸ்பாட்டுக்கு போகிறேன் 10 நிமிஷத்தில். ஃபோனை வைத்து விட்டு அவசரமாக பாத்ரூமுக்குள் நுழைந்தார் விமல். 15 நிமிடங்களில் உடுப்பில் வீட்டை விட்டு வெளியே வந்து மோட்டார் பைக்கின் ஸ்டார்டரை உதைத்தார். அந்த ஆளை ஜாமீனில் விட்டது தப்பு. ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட போலீஸ் கேஸாக அனுப்பி வச்சிருக்கணும். தப்பு செஞ்சுட்டேன். அந்த ஆள் தற்கொலையில் இவ்வளவு தீவிரமாக இருப்பான்னு எதிர்பார்க்கல. தேவா காலனிக்கு வந்து சேர்ந்தபோது லேசாக விடிய துவங்கியிருந்தது. ஒரு 10-15 பேர் கும்பலாய் கூடியிருந்தார்கள். சப் இன்ஸ்பெக்டர் பாலனும் 4 கான்ஸ்டபிள்களும் தென்பட்டார்கள். விமல் பைக்கை நிறுத்திவிட்டு நேராய் கும்பலை நெருங்கினார். உள்ளே நுழைந்தார். அன்றைக்கு தற்கொலைக்கு முயன்ற அதே காலனி பிளாக்கின் கீழ்ப்பகுதியில் கைகளும் கால்களும் விரிந்த நிலையில் கிடக்க, மண்டை பிளந்து கெட்டியாக இரத்தம் வெளியேறி உறைந்திருக்க ராஜசேகர் எப்போதோ இறந்து போயிருந்தார். அத்தியாயம் 8. ராஜசேகரின் பிணத்தருகே சப் இன்ஸ்பெக்டர் பாலன் சுற்றிலும் மணலில் குச்சியால் இழுத்த கோட்டை தாண்டி நின்று கொண்டு ராஜசேகரின் தம்பி கௌரி சங்கரும் மச்சான் கதிர்வேலுவும் விசும்பல்களுடன் அழுது கொண்டு இருக்க, இன்ஸ்பெக்டர் விமலை பார்த்ததும் பாலன் அவர் அருகில் வந்தார். என்ன பாலன், வாட் இஸ் திஸ்? சுத்தமான தற்கொலை என்றார் அவர் ஆங்கிலத்தில். ஆமா தெரியும், 3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி குதிக்க போன போது காப்பாத்தி கேஸ் ஃபைல் பண்ணோம். ஜாமீன்ல வந்து மறுபடி அதே காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரியான தலைவலி காத்துக்கிட்டு இருக்கு நமக்கு. விசாரிச்சிங்களா? இல்ல, இன்னும் யாரையும் எதுவும் விசாரிக்கல. ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணுமே என்றார் பாலன். ஃபோன் செஞ்சுட்டேன் சார், வேன் இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. ஃபோட்டோகிராஃபருக்கு சொல்லிட்டேன், வந்துருவாரு. லெட்டர் எதுவும் வச்சிருக்காரா? அதெல்லாம் சுத்தமாக தன் லெட்டர் பேடிலேயே எழுதி பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. இதோ நமக்கு அதிகமான வேலையே வைக்கல. பாலன் நீட்டின 4ஆக மடிக்கப்பட்ட கடிதத்தை பிரித்து பார்த்தார் விமல். என் மனைவியின் நினைவு என்னை அலைக்கழிக்கிறது. அவள் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியவில்லை. அவள் என்னை அழைக்கிறாள். அவளை தேடி போகிறேன் நான். என்னை அவளோடு இணைய விடுங்கள். ராஜசேகர். மிஸ்டர் என்று கௌரி சங்கரை அழைத்தார். அவன் அழுகையை அடக்கி கொண்டு வந்தான். என்ன உங்க பேரு? கௌரி சங்கர். அன்னைக்கு பத்திரமா பார்த்துப்போம்னு உத்தரவாதம் கொடுத்தீங்களே, இப்படி தற்கொலை செஞ்சுக்க விட்டுட்டீங்களே. சார், வீட்டில் எல்லாரும் அவங்கவுங்க தனி ரூமில் தான் தூங்குவோம். இவர் எப்போ நடுராத்திரியில் ரூமை விட்டு வெளியே வந்தாரு, வீட்டை விட்டு வெளியே போனாருன்னு எதுவுமே தெரியாது. வீட்டு வெளிவாசல் கதவை சும்மாவே சாத்தி வச்சுக்கிட்டு நடந்து பக்கத்தில் இருக்கிற இந்த காலனிக்கு வந்து மொட்டை மாடி கதவை திறந்துக்கிட்டு மேலே வந்து கீழே குதிச்சிருக்காரு. இவ்வளவு நடந்திருக்கு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். காலனியில் குடியிருக்கிறவங்க இவர் தொபீர்னு விழுந்த சத்தத்தை கேட்டு முழிச்சு பார்த்து ஓடி வந்து எங்களை எழுப்பினாங்க. வந்து பார்த்தா தேம்ப ஆரம்பித்தான் கௌரி சங்கர். இந்த லெட்டர் அவரு தானா?
எட்டி பார்த்து ஆமாம் சார் என்றான். இந்த கையெழுத்து அவருதான். சரி, வேற ரிட்டன் மெட்டீரியல்ஸை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்க மச்சானும் உங்க கூட தான் தூங்கினாரா? இல்ல, பக்கத்து ரூம்ல. காலனிக்காரங்க என்ன எழுப்பினப்போ நான் எழுந்து மச்சானை எழுப்பினேன். 2 பேருமா தான் இங்கே ஓடி வந்தோம். ஐசி, உங்க 2 பேரையும் விபரமா அப்புறம் விசாரிக்கிறேன். நீங்க மற்ற ஏற்பாடுகளை பாருங்க. மத்தியானம் 1 மணி இல்ல 2 மணிக்கு பரிசோதனை முடிச்சு உடம்ப தருவாங்க. பாலன், வாங்க மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம். இருவரும் படிகளில் ஏறினார்கள். மொட்டை மாடிக்கு வரும் முன் ஸ்டேர் கேஜின் கதவை பார்த்தார் விமல். கதவு திறந்திருந்தது. பூட்டு ஒன்று திறந்து அதில் சாவி நுழைத்தபடி இருந்தது. பாலன், அந்த பூட்டையும் சாவியையும் கர்ச்சி போட்டு எடுத்துக்கங்க. அதுல ராஜசேகரோட கைரேகை இருக்கும். பாலன் அப்படியே எடுத்துக்கொண்டார். ராஜசேகர் குதித்த இடத்தை அனுமானித்து நெருங்கினார்கள். கைப்பிடி சுவரின் மேல் படிந்திருந்த தூசியின் மேல் 2 பாத அச்சுகளும் 2 கை அச்சுக்களும் மிக தெளிவாக தெரிந்தன. இங்க பாருங்க பாலன், பிரின்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. 2 கையையும் ஊன்றி மேலே ஏறி தலை குப்புற குதிச்சிருக்காரு மடத்தனமா. பாலன் கீழே குனிந்து பார்த்தார். நேர் கீழே விரித்த கத்திரிக்கோள் மாதிரி கிடந்த ராஜசேகரை அப்போதுதான் வந்த போட்டோகிராஃபர் தன் ஞானத்தில் ஃப்ளாஷ் மின்ன 2-3 போட்டோக்கள் எடுத்துக்கொண்டிருந்தான். இந்த பிரின்ஸையும் எடுக்க சொல்லணும். கைரேகை நபர் வரணும். பாலன், ஏற்பாடு செஞ்சிடுங்க. அவர் வர்ற வரைக்கும் இங்கே யாரும் வந்து இதை அழிச்சிடாம மொட்டை மாடி கதவை வேற பூட்டு போட்டு பூட்டிடுங்க. ஏன் சார், ஆள் குடிச்சிருந்திருப்பாரோ? இருக்கலாம். அன்னைக்கு முழு போதையில தான் இருந்தாரு. போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சு போகும். ஆனா இன்னைக்கு குடிச்சிருக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க சார்? இதோ இந்த லெட்டர் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. கையெழுத்துல ஒரு தடுமாற்றமோ நடுக்கமோ இல்ல. பக்கத்துல தான் வீடா சார்? ஆமா, அதோ பாருங்க, டிவிக்கான ஆண்டனா தெரியுதே, அந்த வீடு தான். மனசுல திடீர்னு பொண்டாட்டி ஞாபகம் வந்திருக்கும். ரொம்ப வீக்கான ஹார்ட். ஏற்கனவே 2 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணின மனசு. திடீர்னு ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டு இனிமே என்ன வாழ்க்கை அப்படின்னு சரசரன்னு பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இந்த மொட்டை மாடி கதவோட சாவியை எடுத்துக்கிட்டு கிளம்பி ரகசியமா வந்து குதிச்சிருக்காரு மனுஷன். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சந்தேகம். சொல்லுங்க. தற்கொலை செஞ்சுக்கணும்னு முடிவு செஞ்சதும் ஏன் காலனிக்கு வரணும்? அந்த வீட்டு மாடியிலேருந்தே குதிக்கலாமே. அது உயரம் கம்மி பாலன். இது 4 மாடி கட்டடம். 2வது, இது பொண்டாட்டி பேர்ல இருக்கிற காலனி. சென்டிமெண்டலாக நினச்சிருக்கலாம். தற்கொலைக்கு எத்தனையோ வழிகள் இருக்கே சார். இவ்வளவு கஷ்டமான வழியையா ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாரு? ஈஸியான வழியும் தான் அவர் முயற்சி பண்ணி பார்த்துட்டாரே. பூச்சி மருந்து சாப்பிட்டு பார்த்தாரு. உடனே அவரை வாந்தி எடுக்க வச்சு காப்பாத்திட்டாங்க. அதனால தான் இத்தனை கோரமான வழியை தேர்ந்தெடுத்திருக்காரு. பாலன் யோசனையாக அந்த மொட்டை மாடியை மெதுவாக சுற்றி பார்த்தார். விடியல் வீரியம் பெற்று வெளிச்சம் அதிகரித்து கொண்டிருக்க. என்ன பாலன், என்ன பார்க்குறீங்க? ஒன்றுமில்ல சார், சும்மா. உங்கள் மனசில் எதுவும் குழப்பம் இருக்குதா? இல்லை, குழப்பம் வந்துடக்கூடாதேன்னு பார்க்குறேன். புரிகிற மாதிரி சொல்லுங்க. சமீபத்தில் தான் ராஜசேகர் மனைவி இறந்தாங்க. இப்போ இவர் தற்கொலை செய்துக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு வாரிசு இல்லை. அதனால இந்த சொத்து பூராவும் இப்போ இவர் தம்பிக்குத்தானே வரும். ஆமாம், அதனால ஒன்றுமில்ல. பாலன், இந்த ராஜசேகர் கேஸை வேற மாதிரி பார்க்க விரும்புறீங்களா? ஓப்பனாக பேசுங்க. திட்டமிட்ட கொலைன்னு நினைக்கிறீங்களா? சேச்சா, வாய்ப்பில்ல. நானே தான் அன்னைக்கு இந்த ஆளை எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு காப்பாத்தினேன் தெரியுமா? நான் கொஞ்சம் தாமதிச்சிருந்தா அன்னைக்கு அத்தனை பேர் முன்னால குதிச்சு சாகிற ஆளு தான் இவரு. பிளைனா லெட்டர் இருக்கு. இந்த ஆள் டெண்டன்சி தெரியும். ஏற்கனவே தற்கொலைக்கு முயற்சி பண்ணினவரு. இந்த காலச்சு, பூட்டில கைரேகை, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துட்டா கிளியரா தற்கொலைன்னு உறுதியாயிடும். நீங்க புதுக்கதையை கொண்டு வராதீங்க. உறுதியாயிட்டா சரிதான். அப்பவும் அவ்வளவு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் பேசுறீங்க. வாங்க, உங்களுக்கு ஒவ்வொன்றா உறுதி செஞ்சு காமிக்கிறேன். இது சுத்தமான தற்கொலை தான், சந்தேகமே வேணாம். வாங்க, கீழே போகலாம். இருவரும் கீழே வந்தபோது ஆஸ்பத்திரியிலிருந்து ஆம்புலன்ஸ் வந்து அதிலிருந்து ஸ்ட்ரெச்சருடன் 2 சிப்பந்திகள் கீழே இறங்கி இன்ஸ்பெக்டரின் உத்தரவுக்காக காத்திருந்தார்கள். எடுத்துட்டு போக சொல்லலாமா பாலன்? இருக்கட்டும் சார். மொட்டை மாடியிலிருந்து ஏரியல் வியூவில் ஒன்று எடுத்துடலாம். பாப்பா ஃபோட்டோகிராஃபர். விமல் பரிதாபமாய் இறந்து கிடந்த ராஜசேகரை ஒரு தரம் பார்த்தார். ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு கான்ஸ்டபிளை அழைத்து, நான் இவரோட வீட்டுக்கு போகிறேன். சப் இன்ஸ்பெக்டரை பாடியை வண்டியில் அனுப்பிட்டு அங்கே வர சொல்லு. 2 பேர் பாடியோட ஆஸ்பத்திரிக்கு போய் ஒப்படைச்சிடுங்க. விமல் ராஜசேகரின் வீட்டிற்கு வந்தார். கதிர்வேல் ஒரு வேலைக்காரனிடம் ஒரு லிஸ்டை கொடுத்து, இவங்க எல்லாருக்கும் ஒருத்தரையும் பாக்கி வைக்காம சொல்லிட்டு வந்துரு என்று சொல்லி கொண்டிருந்தான். போர்டிகோவில் கார் நின்றது. உள்ளே ஹாலில் கௌரி சங்கர் போனில், ஹலோ, திருச்சி கால், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி கொடுங்க மேடம், அர்ஜென்ட்டுன்னு புக் பண்ணியிருக்கேன் என்று சொல்லி கொண்டிருந்தான். போனை வைத்துவிட்டு, வாங்க இன்ஸ்பெக்டர் என்றான். உங்க அண்ணனோட ரூம் எது? உங்க அண்ணன் டைரி எழுதுவாரா? எப்போவாவது எழுதுவாரு, ரெகுலரா எழுத மாட்டாரு. எங்க, அவர் டைரி எடுத்து கொடுங்க. மேஜையின் இடுப்பறையை திறந்து எடுத்து கொடுத்தான். அதை எடுத்து புரட்டினார். 2 மாதத்திற்கு ஒரு முறைதான் எழுதுவார் போல இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா பக்கங்களும் வெள்ளை.
ஒரு பக்கத்தில் என் மனைவி என்னை விட்டு மறைந்து போய்விட்டாள் என்று மட்டும் ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. பாக்கெட்டில் இருந்த கடிதத்தை எடுத்து கையெழுத்தை ஒப்பிட்டு பார்த்தார். இரண்டும் ஒன்றாக இருந்தது. இந்த லெட்டர் பேப்பர் கிழிச்ச லெட்டர் பேட் வேணுமே, அதுவும் இழுப்பறையில் இருக்க அதையும் எடுத்துக்கொண்டார். இதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா ரிட்டர்ன் பண்றோம், நாம போகலாம். மறுபடி இறங்கி ஹாலுக்கு வந்தார்கள். அமர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் பாலனும் வந்துவிட இருவரும் சேர்ந்து நிதானமாய் 1.5 மணி நேரம் கௌரி சங்கரையும் கதிர்வேலையும் குடைந்து குடைந்து விசாரித்துவிட்டு புறப்பட்டார்கள். அத்தியாயம் 9. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் பிரேத பரிசோதனை அறிக்கையை வைத்துக்கொண்டு விசாரித்து கொண்டிருந்தார்கள். ஸோ வயிற்றுல ஆல்கஹால் இல்லை, ஸ்டெடியா போய் ஸ்டெடியா குதிச்சிருக்காரு ராஜசேகர் என்றார் விமல். ஆமாம் சார், மரண நேரம் காலை 3லேருந்து 4க்குள்ள. விடிகாலையிலையா தற்கொலை எண்ணம் வரும்? ராத்திரி முழுக்க தூக்கம் வராமல் தவிச்சிருக்கலாம், அப்புறம் சடார்னு முடிவு செஞ்சிருக்கலாம். அப்புறம் பாலன் அவரோட டைரியையும் தற்கொலை லெட்டரையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி ஒப்பிட்டு பார்க்க சொன்னதில் ரெண்டும் ஒன்றுதான்னு உறுதி செஞ்சுட்டாங்க. பூட்டில் கைப்பிடி சுவர் மேலே இருக்கிற கைரேகைகள் ராஜசேகருடைய தான்னும் முடிவு செஞ்சுட்டாங்க. இதை ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக்கி பேப்பர்களை சேர்த்து கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க பாலன். ஆட்டோமேட்டிக்காக ராஜசேகர் மேலே நாம் போட்ட தற்கொலை முயற்சி கேஸும் கேன்சல் ஆயிடுது. பாலன், உங்களுக்கு முதல்ல இருந்தே ஏதோ நெருடல், என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றுமில்ல சார், இது தற்கொலை தான்னு மறுபடி உறுதிப்படுத்திக்க விரும்பினேன், அவ்வளவுதான். அதான் உறுதியாயிடுச்சே, ரேகைகள் கையெழுத்து எல்லாம் சரியா ஒத்து போயிடுச்சே, இன்னும் என்ன உறுதியாகணும்? நத்திங் சார், ஆனால் நான் ஒரு கற்பனை காட்சியை சொல்கிறேன், உங்களால் ஜீரணிக்க முடியுதான்னு பாருங்க. சொல்லுங்க. இந்த லெட்டர் மிரட்டல் முனையில் அவரை எழுத வச்சு, மிரட்டல் முனையில் அவரை காலனிக்கு அழைச்சி வந்து, மிரட்டல் முனையில் அவரை குதிக்க வைக்கலாம் இல்லையா? இன்னொரு நபர். உங்கள் கற்பனையை நிப்பாட்டுங்க பாலன், அதில் ஆதாரமே இல்லை. ஒரு போலீஸ்காரனுக்கு சந்தேகம் அவசியம்தான், ஆனால் இந்த அளவுக்கு கூடாது. நீங்கள் சொன்னதில் நிறைய சிக்கல் இருக்கு. உங்களை யாராச்சும் இது மாதிரி மிரட்டினா தெளிவாக அழகா எழுத வருமா? லெட்டரை பார்த்தீங்களே, எவ்வளவு நிதானமாக எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் அவரை காலனிக்கு அழைச்சி வந்து மொட்டை மாடி ஏற்றி குதிக்க வச்சு, யப்பா, உங்கள் கற்பனை அபாரம்தான். ஆனால் உங்கள் கற்பனைக்கு ஏதாச்சும் ஆதாரம் எடுத்துக்கிட்டு வாங்க, அப்புறம் அதை ஆராயலாமான்னு முடிவு பண்ணலாம். என்றிருந்த ஜெயாவை நெருங்கினான் சுகுமார். ஜெயா, வா, எங்கேயாவது 2 நாள் போயிட்டு வரலாம், அப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். நான் வரல என்றாள் வெடுக்கென்று. ஜெயா, உன் கோபமும் வருத்தமும் எனக்கு மட்டும் இல்லையா? சரியான தங்க மீன் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டோம். ராஜசேகர் மூலமாவே அவர் மனைவியை தீத்து கட்ட திட்டம் போட்டோம். அவரும் நல்லா ஒத்துழைச்சு திட்டப்படி ஒரு விபத்து மாதிரி ஊரை நம்ப வச்சுட்டாரு. படியில உருட்டி விட்டு அப்புறம் ஊரை நம்ப வைக்கிறதுக்காக 2 தடவை தற்கொலை நாடகம் நடத்தினாரு. இப்படி நிஜமாவே விழுந்து சாவார்னு யார்மா நினைச்சது? எல்லாரையும் மாதிரி நீ உளராத சுகுமார். இந்த தடவை அவர் விழுந்தது சுயமா இல்ல, யாரோ கொன்றுக்காங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கௌரி சங்கர் தான் செஞ்சிருக்கணும். சேச்சா, போலீஸ்ல ஆதாரத்தோட பேப்பருக்கு நியூஸ் கொடுத்துட்டாங்க இது தற்கொலை தான்னு. போய் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னடா எவனோ சொன்னான்னு நம்ம சொந்த மனைவியையே அநியாயமா கொலை பண்ணிட்டமேன்னு மனசு குத்தி இருக்கலாம். அதெல்லாம் இல்ல, அப்படி கலங்கி போற டைப் இல்ல அவரு. இப்ப நீ என்னதான் சொல்ற? அவர் தம்பி திறமையா கொலை செஞ்சுட்டு தற்கொலை மாதிரி செட்டப் செஞ்சுட்டான். எப்படி முடியும்? நாம செய்யலையா? கொலைய விபத்தாக்கலையா? சேச்சா, நான் அப்படி நினைக்கல. நான் நினைக்கிறேன், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இதை தீவிரமா விசாரிங்கன்னு சொல்ல போறேன். தாராளமா போ. நீ யாருமா இதுல இவ்வளவு அக்கறை காட்டுறேன்னு கேட்பாங்க. செத்துப்போன ராஜசேகருக்கு சின்ன வீடுன்னு சொல்லு. உடனே அவங்க தேவா செத்துப்போன விஷயத்தோட சம்மந்தப்படுத்தி பார்க்கட்டும். பேசாம விஷயத்த மறந்துட்டு வேலையை பாரு. நாட்டில் இன்னும் எத்தனை தங்க மீன்கள் இருக்கு, அதுல உன்னை பிடிச்சுக்கலாம் என்று வீட்டை விட்டு வெளியேறினான் சுகுமார். ராஜசேகரின் வீட்டில் ஹாலில் கதிர்வேலுவும் கௌரி சங்கரும் அமர்ந்திருந்தார்கள். எதிரே குடும்ப வக்கீல். அண்ணன் இப்படி செஞ்சுக்குவார்னு நான் கனவுல கூட நினைக்கல வக்கீல் சார். நடந்ததையே பேசி என்ன மச்சான் பயன்? இனிமே ஆக வேண்டியதை நிதானமா செயல்படுத்துறது தான் விவேகம் என்றான் கதிர்வேலு. தம்பி, இப்போ உங்க அண்ணன் அண்ணி 2 பேர் பேர்லையும் தனித்தனியா இருக்கிற சொத்துக்களோட வாரிசுல வில்லங்கம் ஏதும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், கிடையாது என்றான் கௌரி சங்கர். அப்போது தயங்கி நெருங்கி சார் என்றான் கார் டிரைவர். என்னப்பா? ஐயாவும் அம்மாவும் என்னை சொந்த பிள்ளை போல வச்சிருந்தாங்கய்யா. காரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அழுக அடக்க முடியாம வருது. என்னால் இந்த தொடர்ந்த துக்கத்தை தாங்க முடியலைங்கய்யா. என்னால் மனசு வச்சு கார் ஓட்ட முடியலைங்க. காலையில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு திரும்புகிறப்போ காருக்குள்ளார இருக்கிற ஐயா போட்டோவை பார்த்துட்டு விமல் வந்துடுச்சு. கட்ட சுவத்தில் மோதி பம்பர் லேசாக நசுங்கி போச்சு. கையெல்லாம் நடுங்குது. நான் என் ஊரை பார்க்க போகிறேன் சார். கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வரேன், மனசு சரியானதும். அவன் சொல்கிறது நியாயம் என்றான் கதிர்வேல். சரி, போயிட்டு வாப்பா, இங்கே யாருக்கு தான் வேலை ஓடுது? சரி என்று விட்டு வக்கீலிடம் பேச்சை தொடர்ந்தான் கௌரி சங்கர். அத்தியாயம் 10. சப் இன்ஸ்பெக்டர் கையில் வைத்திருந்த
பூதக்கண்ணாடி வழியாக ராஜசேகரின் பிணத்தை பல கோணங்களில் எடுத்திருந்த புகைப்படங்களை ஆராய்ந்தார். ராஜசேகர் பிணத்திற்கு சற்று தள்ளி தனித்தனியாக அவரின் செருப்புகள் கிடந்தன. விழுந்தபோது காலிலிருந்து கழன்று தூரமாய் விழுந்திருக்கலாம், நியாயம். ஆனால் அவசரமாக மற்றொரு போட்டோவை எடுத்தார். அது மொட்டை மாடியில் கைப்பிடி சுவரின் மேல் ராஜசேகர் கைகளை ஊன்றிய ரேகை அச்சுகளை எடுத்த புகைப்படம் அது. அதில் 2 கைகளின் அச்சுக்களும் 2 பாதங்களின் அச்சுக்களும் தெளிவாக தெரிய, இது எப்படி சாத்தியம்? ராஜசேகர் குதித்தபோது செருப்பு அணிந்திருந்தார். அதனால்தான் அவை கழன்று அருகில் கிடக்கின்றன. ஆனால் கைப்பிடி சுவரின் மேல் பாத அச்சு எப்படி வரும்? செருப்பின் அச்சு அல்லவா இருக்க வேண்டும்? தற்கொலை செய்து கொள்ள வருகிற எந்த மடையனாவது கீழே எறிந்துவிட்டு அப்புறம் ஏறி குதிப்பானா? இது என்ன காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்கிற விஷயமா? யோசித்தார் பாலன். மை காட், என் கற்பனை கதை உண்மை என்றால் மிரட்டல் முனையில் ராஜசேகர் மொட்டை மாடியில் செருப்புகளை கலட்டிவிட்டு மேலே ஏறி இருக்க வேண்டும். அந்த நபர் அவரை குதிக்க செய்து அல்லது தள்ளிவிட்ட பின்னர் செருப்புகளை கவனித்து அதை எடுத்து கீழே போட்டிருக்க வேண்டும். அப்படியென்றால் இது கொலையேதான். சட்டென்று பைக்கை எடுத்தார் பாலன். ராஜசேகரின் வீட்டில் கதிர்வேலுவையும் கௌரி சங்கரையும் வேறு வேறு கோணங்களில் விசாரித்தார் பாலன். அறைகளை ஆராய்ந்தார். அப்புறம், உங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரன், டிரைவர் எல்லாரையும் கூப்பிடுங்க, மறுபடி விசாரிக்கணும் என்றார். வேலைக்காரன் வீட்டுக்கு போயிருக்கான், டிரைவர் மனசு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்கான். இப்போ அரை மணி முன்னாடி தான் புறப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் போனான். உள்ளே ஒரு சந்தேக பொறி துளிர்ந்தது. எந்த ஊருக்கு போனா? கோயம்புத்தூருக்கு, மத்தியான ட்ரெயினில். ஏன் சார், என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஒன்றுமில்ல, அப்புறம் பார்க்குறேன் என்று வெளியேறி கை கடிகாரத்தை பார்த்து கொண்டார். ரயில் புறப்பட 5 நிமிடம் இருந்தது. பைக்கை சீரவிட்டார். அன்றைக்கு முதல் தடவையாக விசாரித்ததால் முகம் நினைவில் இருக்கிறது. இந்த டிரைவரை உடனே விசாரிக்க வேண்டும். இவனாகவும் இருக்கலாம். ஸ்டேஷனை அடைந்து பைக்கை நிறுத்தி இறங்கி உள்ளே வந்தபோது கோவை செல்லும் அந்த பாசஞ்சர் புறப்பட்டு விட்டது. மெதுவாக வேகம் பிடித்து கொண்டிருக்க வேக வேகமாக ஓடி ஒரு 2ஆம் வகுப்பு பெட்டியில் ஏறிக்கொண்டார் பாலன். பொதுவாய் எல்லா பெட்டிகளிலுமே கூட்டம் இல்லை. அந்த பெட்டியில் மொத்தமே 10 பேர்கள் தான் இருந்தார்கள். ஒரு பகுதியில் ஒரே ஒருத்தன் சுதந்திரமாக காலை நீட்டி படுத்திருக்க அவன் டிரைவர் தான் என்று அடையாளம் கண்டு கொண்ட பாலன் நேராய் அவன் எதிரே போய் அமர்ந்தார். கண்களை மூடிக்கொண்டிருந்தான். ஒரு அதிரடி விசாரணை நடத்த நினைத்தார் பாலன். பளிச்சென்று அவன் தோளில் தட்டி, படவா ராஸ்கல், எந்திரிடா திருட்டு கழுத, எங்களை ஏமாத்திட்டு தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா என்று கத்த டிரைவர் அதிர்ந்து போய் பதறிப்போய் எழுந்து உட்கார்ந்து திரு திரு என்று விழித்தான். விரல்கள் சுத்தமாக நடுங்கின. முகம் வெளுத்து போனான். அவன் விழிப்பதை பார்த்த பாலன் அவன் சட்டையை கழுத்துக்கருகே கொத்தாக பிடித்து முறுக்கி, சொல்டா நாயே, ராஜசேகரை கொன்னது நீதானே? வந்து நானா? ஐயோ இல்லைங்க. பளிச்சென்று விழுந்தது முதல் அறை. அடுத்த ஸ்டேஷனில் வண்டி நின்றபோது வேடிக்கை பார்த்த அந்த கம்பார்ட்மெண்ட்டின் பயணிகளை, இவனை விசாரிக்கணும், நீங்க இருந்தா சரியா வராது என்று சொல்லி வேறு பெட்டிக்கு மாற்றிவிட்டு கதவை சாத்தி கொண்டார். மறுபடி ரயில் ஓடத் தொடங்க அவனை நெருங்கினார். பலார் பலார் என்று அறைகள் குத்துகள் விழுந்தன. சொல்டா சொல்லு. ஐயோ சொல்லிடுறேயா, என்னை அடிச்சே கொன்னுடாதீங்க என்று கை கூப்பினான். விழிகளில் நீரோடு அவன். சொல்லு, ராஜசேகரை கொன்னது யாரு? நான் தானுங்க. சொல்லு, ஏன் செஞ்ச, எப்படி செஞ்ச, என்ன விரோதம் உனக்கு? ஐயா, எல்லாம் சொல்றேனுங்க. என் மேல தப்பு இருந்தா பெல்ட்டால அடிச்சே கொன்னுடுங்க. எனக்கும் அவருக்கும் எந்த விரோதமும் இல்லைங்க. முதலாளி இருக்காரே, அவர் சரியான கபடம்ங்க. 2 வேஷங்க. தேவா அம்மா இருக்காங்களே, தெய்வங்க. எனக்கு இன்னொரு அம்மாங்க. யாராச்சும் பசியோட இருந்தா அவங்களுக்கு மனசு பொறுக்காதுங்க. எத்தனை வேளை எனக்கு சோறு பரிமாறி இருக்காங்க தெரியுமா? என் உடம்புல அவங்க போட்ட உப்பு இருக்குதுங்க, விசுவாசம் இருக்குதுங்க. அப்படிப்பட்ட அந்த அம்மாவை என் முதலாளி வேணும்னு கொலை செஞ்சுட்டாருங்க ஐயா. என்னையா உளர்ற? அந்த அம்மா படியில உருண்டு விழுந்துல செத்தாங்க. இல்லைங்க ஐயா, சுத்த பொய் அது. சரியான செட்டப். கோவிலுக்கு நான் தான் கார்ல எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போயிருந்தேன். நான் கீழே படியோட அடிவாரத்துல காரை நிறுத்திட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் மேலே போயிட்டாங்க. காருக்குள்ள கௌரி சங்கர் தம்பி பைனாக்குலரை வச்சுட்டு போயிருந்தாரு. நான் அதை எடுத்து சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேலே அவங்க எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. ஐயாவையும் அம்மாவையும் பைனாக்குலர் வழியா பார்த்தேங்க. திடீர்னு ஐயா முன்னாடி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வேணும்னே அம்மாவோட காலுக்கு குறுக்கால தன்னோட காலை வச்சு தடுமாறி விட வச்சாருங்க. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதேச்சையா நடந்த மாதிரி அவரும் பதற ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு எதுவுமே புரியல. எல்லாரும் பதட்டத்துல இருந்தப்போ நான் பார்த்ததை யாருக்கிட்டையாவது சொன்னா நம்புவாங்களானே புரியல. முதலாளி மேல எனக்கு கோபம் உச்சத்துல ஏறிச்சு. ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல. விபத்துன்னு எல்லாரையும் நம்ப வச்சு ஒப்பாரி வச்சு தாடி வச்சு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறதா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டாரு. ஆனா எனக்குள்ள அந்த கோபம் தனியல. எப்படியாச்சும் முதலாளியை தண்டிச்சாகணும்னு மனசுக்குள்ளேயே வெறி ஏற்பட்டு போச்சு. போலீஸ்ல சொன்னா எதுவும் நடக்காது.
அவர் பணத்தால எல்லாத்தையும் அமுக்கிட்டு என்னையும் பழி வாங்கிடுவார்னு பயம். அதனால சொந்தமா தண்டிக்கணும்னு துடிச்சேன். சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தேன். ஒரு நாள் முதலாளி ரூமுக்கு நான் போனப்போ கீழே 4ஆம் அடிச்ச கடுதாசி கிடந்துச்சு. என்னடான்னு பிரிச்சு பார்த்தா அவரே கைப்பட எழுதின தற்கொலை கடுதாசி. அதாவது தம்பியையும் மச்சானையும் ஏமாத்துறதுக்காக தற்கொலை மாதிரி முதல் தடவை நாடகம் நடத்தினப்போ நம்ப வைக்கிறதுக்காக உண்மையா எழுதின லெட்டர் அது. நான் அதை எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டேன். அப்புறம்தான் காலனி மேலேருந்து குதிக்க போறதா 2வது நாடகம் நடத்தினாரு. எனக்கு ஐடியா வந்துருச்சு. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி கொல்லப்பக்கத்து கதவை திறந்து வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ராத்திரி 3 மணிக்கு வந்து நேராக முதலாளி ரூமுக்கு வந்தேன். அவருக்கு உள்ளூர்லேயே ஒரு சின்ன வீடு இருக்குன்னு எனக்கு அரச புரசலாக தெரியும். அதோட அண்ணன் சுகுமாரன்னு ஒருத்தனை முதலாளி அடிக்கடி ரகசியமா சந்திப்பாருங்க ஐயா. அதை மனசில் வச்சுக்கிட்டு முதலாளியை எழுப்பினேன். ஐயா, சுகுமாருங்கிறவர் உங்களை உடனே காலனிக்கு வந்து மொட்டை மாடியில் காத்திருக்க சொன்னார். ரகசியமாக சொல்லி உடனே கூப்பிட்டு வர சொன்னார். ஏதோ அவர் தங்கச்சி விஷயமான்னு சொன்னேன். நம்பிட்டாரு. நீ எப்படி உள்ளே வந்தேன்னு கேட்டாரு. வாசல் கதவு மூடி இருந்துச்சு. பின்பக்கம் அதிர்ஷ்டவசமா பின் கதவு திறந்து இருந்துச்சுன்னு சொன்னேன். அதையும் நம்பிட்டாரு. உடனே புறப்பட்டாரு. அவர் போய் 10 நிமிஷம் கழிச்சு நான் காலனியோட மொட்டை மாடிக்கு வந்தேன். என்னடா நீ வர்றன்னாரு. நான் ஒளிச்சு வச்சிருந்த பிச்சுவாவை எடுத்தேன். ஏண்டா முதலாளி, இந்த வயசுல உனக்கு இளவட்டம் சின்ன வீடா கேக்குது? அதை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெய்வம் மாதிரி இருந்த உன் பொண்டாட்டிய கொன்னு புட்டியடா பாவின்னு மிரட்டினேன். குத்திடுவேன்னு பயமுறுத்தி அவரை சுவர் மேல ஏற வச்சேன். செருப்பை கழட்டி போட்டுட்டு தயங்கி தயங்கி கெஞ்சி கதறி ஏறினாரு. ஏறின உடனே பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். செருப்பை தூக்கி கீழே எறிஞ்சிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டேன். தள்ளுறதுக்கு முன்னாடி நான் ரூம்ல கண்டெடுத்த லெட்டரை அவர் பாக்கெட்ல வச்சுட்டேன். நான் செஞ்சது தப்பு தாங்க. ஆனா அவர் செஞ்சது நியாயமா? போலீஸ் அவர் ஏமாத்தலையா? சாட்சி இல்லைங்கிறதுனால அவரை போலீஸ் தண்டிக்காம விட்டுடுச்சு. அதனாலதான் நான் தண்டிச்சேன். ஒரு கொலைகாரனைத்தான் நான் கொன்னேன். பணத்துக்காகவோ விரோதத்துக்காகவோ நான் கொலை செய்யலைங்க. அடுத்த ஸ்டேஷனில் வண்டி நின்ற போது இறங்கினார்கள். அழுது விழிகள் சிவந்த அவனை மறுபடி பார்த்தார். இப்ப எங்க புறப்பட்ட? என் சொந்த ஊருக்கு சார். மறுபடி ஆழமாக பார்த்தார். ரயில் புறப்பட ஏறு ஏறு சீக்கிரம் என்று அவனை வண்டிக்குள் திணித்துவிட்டு, என்கிட்ட சொன்னதெல்லாம் மறந்துடு, இது மாதிரி யார்கிட்டையும் சொல்லாத போ என்று விட்டு வெளியே வந்து ஒரு டாக்ஸி பிடித்து ஊர் வந்து தன் பைக்கை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷன் வந்தார் பாலன். என்ன பாலன், என்னமோ ஆதாரம் கொண்டு வரேன்னு போனீங்க என்ற இன்ஸ்பெக்டரை பார்த்து பின் பார்வையை திசை மாற்றி, கிடைக்கல சார், நீங்க சொன்னதுதான் சார் சரி. ராஜசேகர் கேஸ் கொலை இல்லை, தற்கொலை தான். நான் ஃபைலை முடிச்சிடுறேன் என்றார் முற்று.